மக சாந்தி ஸ்ரீ அவர்களுக்கு மாப்பிள்ளை பொன்னாடை அணிவிக்கின்றார். மாப்பிள்ளை தங்கராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கின்றார். முத்துராஜ் மாப்பிள்ளை அந்த தங்கராஜ் முத்துராஜ் அவர்களுக்கு அணிவிக்கின்றார். மக சத்யபிரியா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கின்றார். இது உங்க ஒரு புராபகரம் சார்பாக எல்லோருக்கும் பொன்னாடை அணிவித்த மாப்பிள்ளைக்கு நன்றி. இந்த பிள்ளை மட்டும் மகளாக அவ்வளவு மகனா அவ்வளவு மகன் கோயம்புத்தூரா பெரிய வாங்கிதான் இருக்கா மூத்தவன் மூத்த மாமியா ஐத்தையா ஒன்னாவது உலகத்துல சொந்தக்காரங்க இல்லாத இடம் கிடையாது, சொந்தக்காரங்க இல்லாத ஊரு கிடையாது. ஆமா எல்லாம் மாப்பிள்ளைங்க. யூடியூப் எடுக்கிற வந்து இது வரைக்கும் நடிக்கிறதுக்கு வந்து செஞ்சது கிடையாது. ஆமாங்க, அதான் உண்மை உண்மை பெரிய விஷயம். ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நல்ல ரசிகர். ஆமா நல்ல ரசிகர். நல்ல யூடியூப் எடுக்கிற ரசிகனா இருக்கணும். ஒரு தடவை சங்கீதமான சங்கீத கட் பண்ணி விட்டாங்க. நல்ல கைதட்டாரு, நல்ல ரசிச்சாரு, நல்லா வந்து துண்டு பத்து. அதாவது ரொம்ப சந்தோஷம். இது உங்க ஊரு கோயம்புத்தூரை சேர்ந்த இது உங்க ஊரு பிரபாகரன் மாப்பிள்ளை. வாழ்க வளர்க வெல்க. நல்லா இருங்கய்யா, நல்லா இருங்கய்யா, நல்லா இருங்கய்யா. நிறைய பேர் முகம் அடைவில்லை சொல்லியாச்சு. நன்றி சொல்லியாச்சு. நீ சொல்லு. என்னோட பத்தின ஒரு நேரம் நன்றி 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 நன்றி. வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்க. இடத்துக்கு நாரத மகாமணி வந்திருக்கா. அழித்து வாருங்கள். போயிட்டு வாங்க. நாகரிகமான பப்புன் டான்ஸ் போயிட்டு வாங்க. நாரவரை போட்டு பாடா படுத்தாம. ஆமா. புண்ணியமே உருவாகிய முனியை புனதி இந்த வனத்தில் எழுந்தருளும். வெச்சி செங்கோடு வெறி தேமா செம்மணிப்பு பெருமூங்கிற்பு கூவிலம் எரளாமு மரமரப்பு கலிரம் வடவலம் வாகை வெட்பாலை எருவை சேர்விலை கருவிலம்பு வான் பயணி குரவம் பச்சிலைப்பு மகிழம்பு காயாம்பு ஆவாரம்பு சிறுமூங்கிற்பு சூறைப்பு பூளைப்பு குன்றிப்பு குறுங்கிளை மருதம் கோங்கம் மஞ்சாடி திலகம் பாதிரி செருந்தி அதிரல் செண்பகம்
கரந்தை காட்டுமல்லி மாம்பூ தில்லை குள்ளை முல்லை பிடலை செங்கருங்காலி வாழை வள்ளி நெய்தல் தாளை தளவம் தாமரை ஞாழல் மவ்வள் கொண்டி சேமல் செம்மண் வெண்கோமல் கைதை சுரமுனை காஞ்சி கருங்குவளை பாங்கர் மரபம் தரக்கம் சங்கை கருணச்சிப்பு தும்பை துளாய் நந்தி நரவம் பகனை பலாசம் அசோக வஞ்சி பத்திரிகம் கொன்றை இலவம் அரும்பு ஆத்தி அவரை தாந்தோன்றி புன்னாகம் பாரம் பீர்க்கம் குறுக்கத்தி சந்தனப்பு அகிர்ப்பு நாகாந்தப்பு நாகாப்பு நன்னல் நாரி வேங்கை எருக்கு குருந்தம் புன்னை பாலை மொத்தம் 99 மகள் இந்த மண்ணில் பூத்து இருந்துச்சு. ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு மருத்துவம் உண்டு. ஒவ்வொரு பூக்கும் மன்னருக்கும் சம்பந்தம் உண்டு. ஒரு பூவுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் உண்டு. பூக்களுக்கும் நாரத மகனுக்கும் சம்பந்தம் உண்டு. இந்த பூக்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் உண்டு. இதை தூக்கி அவங்க வரவேற்பு கொடுக்குறோம். பூக்கள் இல்லாத காரணத்தால் பூக்களின் பெயர்களால் வரவேற்பு வாருங்கள் சாமி ஆசிரியர் கூறுங்கள். மலரினும் மெல்லியது காதலன்னாரு வள்ளுவர். மக்கள் மெய்தின்ற உடற்கின்பம், மனைவி மெய்தின்ற உடற்கின்பம்னு வள்ளுவர் பாடல். மக்கள் மெய்தின்ற உடற்கின்பம் குழழுது யாழெழுது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதார். இந்த பிள்ளை சுகம் இருக்கிறது, அது சதானந்தம். சுதானந்தம்னு ஒண்ணு இருக்கு, அது இறைவனால் வரப்பட்டது. சதானந்தத்தை உணர முடியலையே, சுதானந்தத்தை எப்படி உணர்வது என்பார்கள் ஞானிகள். அந்த வகையிலே மலர்கள் இல்லை, மலர்கள் பெயர்களால் வரவேற்பு நீ அளித்த காரணம் மலர்கள்லாம் 2 வந்துருச்சு. எல்லாத்துலயும் 2 வந்துருச்சு. மனிதர்களையும் 2 வகையாக்கி வச்சுட்டோம். ஒன்னு அசல், இன்னொன்னு நகல் இல்லையா? மூளை ஓலை, ஒண்ணு படி ஓலை. அங்கிருந்து வந்ததுதான் இந்த அசல் நகல் எல்லாம். ஆகினால் இப்படி உலகத்திலே எது நிரந்தரமானது என்று யோசித்து அருணகிரியா முருகப்பெருமான அலங்காரம் பண்ணி பார்க்கும் பொழுதும் தமிழ் தான் நிரந்தரமானது, நிலையானது அப்படின்னு யோசிச்சு தமிழ்ல அலங்காரம் செய்தா அந்த அலங்காரத்துக்கு பேரு கந்தர் அலங்காரம். அந்த கந்தர் அலங்காரத்துல 108 பாடல், அதுல 51 பாடல் ஒரு பக்கம், இன்னொரு 51 பாடல் ஒரு பக்கம். ஒன்னு நூற்பயன், ஒன்னு காப்பு செயல், கீழே 6 பாடல்கள் குஞ்சம் போன்று. அதான் மாயோன் மருகனை மன்றாடி மைந்தனை நேரசை நிறையசை என்ற இலக்கணத்தின் வாயிலாக 17 எழுத்து 16 எழுத்து இப்படிப்பட்ட அழகான பாடல்கள் தமிழில் இருக்கிறது. தமிழ் செய்யாத இந்த உலகத்துல, தமிழ் கூறு நல்லுலகத்திலே தமிழ் தான் உலகத்துக்கு மூத்த மொழி. அந்த தமிழும் முருகன் வெவ்வேறு அல்ல என்பதை உணர்த்தும் விதமாக தமிழ் கடவுள் முருகனுடைய பாமாலை தமிழான உருவந்தான் தண்டவாணி, தமிழான உருவந்தான் தண்டவாணி, தமிழாவும் திருமாடி திருவேணி, தமிழான உருவந்தான் தண்டவாணி. என்று கம்பர் பாடியது போல
நீர்மையில் இனிமை நிறந்தது என்னதாக போல என்று வாழ்த்துவதில்லை மகிழ்மை. அந்த கடமையின் பொறுப்பாக உன்னை வாழ்த்துகிறேன். உன்னை பற்றி சில விவரங்களை நான் அறிய வேண்டுகின்றாமா? கேட்கவா? சில விவரங்கள் நல்லா கேளுங்க சார். சந்தித்ததில் பெருமை அடைகிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா பாட்டுக்கு நாரதுங்கிற பட்டம் உங்களுக்கு மட்டும்தான் கிடைத்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். யார் எப்போ கொடுத்தாங்கன்னா வந்து அதை அப்புறம் நாளைக்கு பேசிக்குவோம். அது சுத்த ஆரம்பிச்சிச்சு. அதனால ஏன்னா வந்து ராவணேஸ்வரன் மிக பாட்டுக்கு ஒரு இசை மேதை, வீணை பிரியன், வீணை வாசிக்கக்கூடியவர். ஆஞ்சநேய பெருமான் வீணை வாசிக்கக்கூடியவர். அது மாதிரி நிறைய பாடல் நல்ல மிக நல்ல வீணை அவர் வீணை வாசிக்கிறவர். ஆனா இவங்க எல்லாமே வந்து பாட்டு வீணை அந்த அம்மாவுக்கு நீங்களே வீணையை கொடுத்தீங்க. ஆமா யாழ் நீங்க பேசி முடிச்சு நான் பேசுறேன். சரிங்களா? பாரி முடிச்சு பேசிட்டீங்க. இப்ப நான் பேசிக்கிறேன். என்ன சாமி என்ன போய் கோவிக்கிறதே இல்ல சாமி. உதுத்துட்டு வந்து நின்றுகிட்டு இருக்கோம். சரிங்களா? எதுவும் பேச முடியாது, எதுவுமே பேச முடியாது. நல்ல அழகா ஒரு வார்த்தை சொன்னீங்க. குழை இனிது யாழ் இனிது என்பர் தன் மக்கள் சொல் கேளாதவர். அருமையான விஷயம் தான். ஆமா, மழலை சொல் தன் மக்கள் மல்லை சொல் கேளாதவர். இந்த குழந்தைங்க தத்தி தத்தி பேசுது பாருங்க, அது கேட்க அவ்வளவு ஆசையா இருக்கு. அது எல்லாமே ஆர்வமா இருப்பான். அந்த வயசுல, அந்த 1.5 வயசு 2 வயசுல அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும். அதை பார்க்க பார்க்க இப்ப யாருமே பேசுறது கிடையாது. குழந்தைங்கள்ட்ட பேசுறதே கிடையாது. அதை பார்த்து கண்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா அம்மா உன்ன கர்மத்தை கையில வச்சுட்டு அப்பா உன் கர்மத்தை கையில வச்சிருப்பாங்க. அதுவும் கர்மத்தை கையில தூக்கி தேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஆமா, அது உண்மைதான். அது நல்லா வளர்ச்சி. உங்க விஞ்ஞான வாயக்கலாத உங்களுக்கு மேல நான் பேசுவேன். பேசாம உங்க விஞ்ஞான வளர்ச்சி என்ன? உங்க விஞ்ஞான வளர்ச்சி, விஞ்ஞானம் என்ன நல்லது நடந்திருக்கு? பேசாம எப்பயும் மலங்காட்டுக்குள்ள இருந்துக்கலாம் நிம்மதியா. ஏதோ இருக்கிற கிழங்குகளை பறிச்சு நின்னுக்கிட்டு வந்துருமே திருப்பி. சாமி, உலகம் என்பது ஒரு வட்டம் தான். எங்க ஆரம்பிக்கும் அங்கதான் திருப்பி முடியும். எல்லாமே வரும். உச்சிக்கு இருக்கும், கீழே வருவாங்க, கீழே உச்சிக்கு போய். இது வந்து இது காலத்தின் மாற்றம். இந்த கால மாற்றத்தை யாருனாலையும் மாற்ற முடியாது. சரிங்களா? நம்ம தாத்தா பாட்டி வந்து பெரிய கோடீஸ்வரனா இருப்பாரு. என்ன சொல்றேன், நீங்க பேசி முடிச்சு நான் பேசிக்கிறேன். சொல்றேன், சொன்னதுக்காக சொல்றேன். அந்த குழந்தைகள் பேச யாருக்கே எப்படி மக்கள் நல்ல விஷயம் அதுக்கு என்ன சொல்லுங்க. அது மாதிரி அப்ப அதெல்லாம் மண்டபம் இல்ல. இப்ப நான் நீங்க பேசுறதுக்கு பதில் சொல்லிக்கிறீங்க. அவ்வளவுதான். அது மாதிரி நல்ல ஒரு அழகான இசை. இசை என்பது கந்தரலங்கத்தில் மிக அழகான ஒரு பாடல். வள்ளிக்கே ஒருத்தர் பாட்டு போட்டுக்காரு. பாப்பா மகரி க சா 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 சாரி க மகரி சாரி ரி சானி சாரி க பமகரி சா 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 ரி க மா மம ரி க மா மம பத பா மகரி க சா சா ரி க மா மம ரி க மா ம பத பா மகரி க சா சா வள்ளிக்காக ஒரு அலங்காரம் தமிழ்ல சொன்னேன். ஆமா, நீ இப்ப சமஸ்கிருதத்துல இந்த வடமொழியில அண்ணாமலை பாடியது நான் வந்து அண்ணாமலை காவடிச்சு தமிழ்லான பாடினேன். வள்ளிக்கு பாடிக்கிறேன். வள்ளிக்காக பாடி பாடின தமிழ்ல பாடு. ஆமா, சுரங்கள் தான். சுரங்க தமிழ்ல சொல்லலாமே. சுரங்கள் தான். குரல் சுத்தம் கைத்திலே ஒளி. அது வந்து அதுலதான் அதை வேணா சொல்லலாம். இது பாட்டு. சரி, இந்த பாட்டை வந்து முதல்ல பேர் என்ன சொல்லுங்க. தமிழ் சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. என்ன சொல்லலாம்? பாடினது என்ன ராகம் சொல்லு. காவடி செண்டு. ராகம் காவடி செண்டு திசுரன். ஆமா, என்னப்பா காம்பது என்னப்பா ஹரிகாம்பதி. சரிதானே? ஏன்னா இங்க கேட்டுக்காங்க ஹரிகாம்பதி ராகம். நான் கேட்டுன்றீங்களே அதெல்லாம் உங்கள்கிட்ட எந்த கோணம் நடிக்க மாட்டேன். நான் கேட்டுன்றீங்க பத்தியில அப்படி ராகத்தை உடனே ராகம் என்ன? அதாவது என்ன திசுரனடே ஏசாமி கவிராஜ் பக்கத்துல வந்து நின்னா ஒரு பாட்டு நான் சொல்றேன்னா அது ராகம் தெரியாம, அது திசுர நடை தெரியாம, அது என்ன காவடி தெரியாம கொஞ்சம் ஆரம்பிப்பேன்னா நீங்க எங்க நோண்டுவீங்கன்னு எனக்கு தெரியும், எங்க வந்து குடி வைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் சொல்லிக்கிறேன். தமிழ் சாமிநாத ஐயா
தாத்தா யாரு? இசை தாத்தா யாருன்னு சொல்லுங்க. 3 பேர் இருக்காங்க. ஆரம்பத்துல 3 பேர் இருக்காங்க. யாரு? நிறைய பேர் இருக்காங்க. யாரு? நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர்ல யார் பேர்? நிறைய பேர். இசை ஆமா. மும்மூர்த்திகள் முத யாரு? முத இசை உருவாக்குனது யாரு? இசை மும்மூர்த்திகள் முத இசை உருவாக்குனது யாரு? இசை முத உருவாக்குனது யாரு? இசையின் இசையின் முதல் மும்மூர்த்திகள் யாரு? அது இப்ப சாமி கலியுகத்துல முதல்ல இசையை உருவாக்குனது யார்? இசை எங்க இருந்து வந்துச்சு? அவன் இசை எங்க இருந்து வந்துச்சு? அதனால சொல்றேன். ஏன்னா பிள்ளை வந்து தாலாட்டு ஏன் இதை கொண்டு வந்தேன்னா, அதை முதல்ல கவனி. ஏன் கொண்டு வந்தேன்னா, தாலாட்டு குழந்தைக்கு பாடுவாங்க. அந்த தாலாட்டுல வீரம் இருக்கும், விவேகம் இருக்கும். அதுல எல்லாமே ஊட்டி தாலாட்டு பாடுவாங்க. இப்ப யாரும் பாடுவாங்க கிடையாது. ஆமா, பிள்ளைங்க குழந்தைங்களுக்கு புருஷன் தாலாட்டு தான் நீலாம்பரி ராத்திரியில. அது யாரும் பாடுறது கிடையாது. ஆமா, அப்ப குழந்தை வந்து தாலாட்டு போடுவாங்க. ஆத்தா வந்து வாய்ப்புலாம் பாட்டா பாடுவாங்க. கும்மி அடிக்கும் போது பாட்டு பாடு. இசை வந்து மனிதனை மயக்கக்கூடிய சாமி. அந்த இசைக்கே வந்து பட்டம் அவங்க கொடுத்துருக்காங்க சாமின்னு தான் சொல்ல வந்தேன். அப்படிப்பட்ட நாரதனை சந்திச்சிருக்கேன். எனக்கு பெருமையா இருக்குது. நாடகம் கேட்டீங்க, இதோ பதில். ஞான நிலைதான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலைதான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலைதான் உணர்ந்த சுவாமி, நாடுமலை நாடுங்கள் கோமி, கண்ணன் மொழி நிகழ்நிலை மாறே, கண்ணல் மொழி மின்னல் இடைமாறே, தாய் தந்தை பெயர் என சொல் இப்போதே. தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி, தந்தை பெயரும் நம்பி என்பார் சுவாமி, தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி, தாய் பெயர் நங்கை என்பார் சுவாமி. 4 யுகத்திலேயே இந்த உலகம் தோன்றிய நாள் தொட்டு சூரியனும் சந்திரனும் எப்படியெல்லாம் நிலையாக சூரியன் இருக்கிறார். இந்த உலகத்துல சூரிய நிலை இல்ல, சந்திரன் நிலை இல்ல. இறைவன் தர்மம் இது ரெண்டு தான் நிலையாகும். அதை தாங்கிறதுக்கு தர்ம விடையாக வந்தார். ஆமா. அதோட உலகம் தோன்றிய நாள் தொட்டு இசை இருக்குமா? சத்தம் தான். ஆரம்பத்துல முத வந்து வெடிச்சிச்சு பாருங்க, ஒரு வெடிப்பு. பெரு வெடிப்பு. அந்த வெடிப்பு மூணு என்ன சொல்லுவாங்க, இது 3 நிமிடத்துல வந்து வந்த வெடிப்பு தான் அது. அப்ப வந்து ஓம் ரீங்கார சத்தம், அதான் முதல் இசை. அதுல இருந்து வந்ததுதான் அதுதான் ஓம் என்று சத்தம். சூரியனை சுற்றி ஒரு வட்டத்துல சத்தம் வருதுன்னு வண்ணம் வந்துட்டு தான் இருக்கு. ஓம் அப்படிங்க. அதுல இருந்து பிறந்ததுதான் நாதம். நாதத்துல இருந்து வந்தா அதான் ஓம் என்ற சத்தத்துல இருந்து வந்தா இசை. ஓம் என்ற பிரணவம். ஓரெழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமாள். இது முருக கடவுளுக்கு சொல்லியாச்சு. அந்த ஓம் என்ற ஓரெழுத்துக்கள் அகர உகர மகர மகர பிந்து கலை 6க்கு விளக்கம்னா பொழுது விடிஞ்சு போய் 4 நாளைக்கு உட்காந்து பேசுவோமா 2 பேரும்? சுருக்கமா சொல்லணும். சொல்லாம விடிஞ்சு போயிட்டே இருக்க முடியுமா? அது முறையில் இல்லையா? அகர உகர மகர, படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல்னு பேரு. சில இடங்கள் அழிக்காமல் காத்து வைக்கிறது உண்டு. ஆணவத்தை அழித்து அகங்காரத்தை அடக்கி தர்மத்தில் நிலையற்றுவாங்க. அதை சூரபதுமனை அடக்கி ஆட்கொண்டார். சூரனை பதுமனமாக இருந்து சேவல் மயிலுமாக வைத்தாங்க. சம்காரம் அழிப்பது கிடையாது சுவாமி. ஆணவம் அழிவது. இப்ப இந்த யுகம்ங்கிறது அழிவது கிடையாது. சூரபதுமனா இருக்கும்போது எல்லாரும் பயந்தாங்க, பயந்து கும்பிட்டாங்க. அப்புறம் சேவலும் மயிலுமாக அன்பினாலே கும்பிடுறது இறை சக்தி வந்து. ஆமா, அது மாதிரி ஒரு எப்படி சாதாரண காகிதம் கரன்சியாக மாறுதோ, அதுல சும்மா இருக்கும்போது காகிதம் அதுல அச்சடிக்கப்பட்டு விட்டால் அது ரூபாய் நோட்டாக மாறும். அதுபோல கல்லா இருக்கிற வரைக்கும் வணங்குறது இல்ல. சிங்கம்ங்கிறது கர்ஜனை. அது பக்கத்துல ஆணவ போட்டா அசிங்கம் ஆயிரும். ஒரு எழுத்து தமிழுக்கு ஒரு மதிப்பு. தமிழ் எழுத்துக்கு ஒரு எழுத்து பொருள் தரும். ஆமா, சைவம் ஆனா போட்டா அசைவம், நீதி ஆனா போட்டா அநீதி. அமிர்தம்னா நமக்கு வந்து நம்ம நோயை போக்கக்கூடியது, ஆயில் கூட. அதே ஆணவ எடுத்து மிருதம்னா அழிக்கக்கூடியது. இத்தனை விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு. மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய விஷயம் காவல் பொறுப்பு ஒருத்தர் இருக்கு. இங்க என்ன செய்து கொண்டிருக்கு? காவல் சுவாமிக்கு காவல், திணை காவல் ஆக்க முடியுமா? ஏன் முடியாது? ஏன் முடியாதுன்னா இப்ப எல்லாம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இதெல்லாம் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல உண்டு தானே. ஒரு குழம்பு எப்படி உற்பத்தி ஆகுது? ஒரு பச்சையா ஒரு புழுவை கொண்டு வைக்குது, முட்டையை அது வயிற்றுல இடுது, விஷத்தை ஏத்துது, விஷம் 72 மணி நேரம் கொத்துது. கொத்த கொத்த புழு துடிச்சுக்கிட்டே இருக்கு. துடிக்கிறது சும்மா துடிக்கல, குழவி வந்து மருந்தம் கொத்துமோங்கிற எண்ணம். அந்த எண்ணம் வலிமையாகி அதுவே புழுவாக்க மாறி புழு குழவியா மாறும். போய் சொல்றீங்க, மக்கள் அப்படி பயத்திலே வச்சுக்கிறது இல்லையா? உதாரணம் தான் சொல்றேன். அப்புறம் முடியும் சொல்றேன். எப்படி முடியும்? என்னால முடியும்?
என்னால முடியும். எப்படி முடியும்? ஏன் முடியாது? முடியாது. முடியும். கல்வர் பெரிதா காப்பார் பெரிதா? என்னை பொறுத்த வரைக்கும் காப்போம் தான் பெரியவன். கல்வன் எனக்கு இருந்தாலும் மாட்டிக்குவேன். அது அப்புறம் நீங்க தான் கொஞ்சம் நேரத்தை படிச்சீங்க. காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்றாங்க. அதெல்லாம் கல்வன் பெரியவன் நான் சொல்லவே மாட்டேன். காப்போம் தான் பெரியவன். நடந்தது, நடப்பது, நடக்க போறது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்ப எதிர்காலத்தை சிந்திச்சு நிகழ்காலத்துல நம்ம திட்டம் போடணும். சாமி, அந்த திட்டம் சரியா இருக்குமான்னு பாக்கணும். கடந்து போன நேரத்தை காலத்தை நினைச்சு வந்து நேரத்தை போக்க கூடாது. எதிர்காலத்தை நினைச்சு கற்பனையில மிதக்க கூடாது. நிகழ்காலத்தை சரியா வாழ்ந்து போயிடணும். அவ்வளவுதான். அது என்னன்னா 3 விருத்தி இருக்கு. உஞ்ச விருத்தி, அஜோகர விருத்தி, கபோத விருத்தி இருக்கு. கபோதம்னா புறா. புறா கூண்டுல ஒரு கபோதம். கபோதம்னா புறா. புறான்னு அர்த்தம். புறாவோட கூண்டுல ஒரு நெல் இருக்கு. கக்கடம்னா நண்டுன்னு அர்த்தம். கேளு. சொல்றேன். எதுக்கு சொல்ல வரேன்? நீ சொல்ல வரீங்க இருக்கிறத பார்த்து நினைச்சு வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்றீங்கல்ல. அப்படின்னா நாளைக்கு வேணுங்கிறது இல்லாம இன்னைக்கே வாழ்ந்துட்டு போனோம்னா நாளை ஏற்கனவே வாழ்ந்தவருடைய வரலாறு இந்த நாட்டுல பேசப்படாம போயிருக்கு. சரி, அந்த வரலாறுகள் தான் இன்னைக்கு நம்ம பேசிக்கிறோம். வரலாறுகள் பேசுற பத்தி நான் சொல்ல சாமி, பக்தியை பத்தி கவலையை நினைச்சு வேதனைப்படாத. எதிர்காலத்தை ஆசை சொல்றேன். நம்ம வாழ்க்கையுமே உதாரணமா இருக்கணும். அதான வாழ்க்கை. இப்ப வயநாடு கேரளாவுல நிலச்சரிவு வந்துச்சு. நிலச்சரிவுல 1 மணிக்கு ஆரம்பிச்சு 3 மணிக்கு 3 கிராமம் முடிஞ்சு போச்சு. அந்த நள்ளிரவு நேரத்துல நிலச்சரிவு துயரத்துல ஒரு பொம்பளை பிள்ளை தூக்கிட்டு ஒரு பாட்டி போடுறா. பக்கத்துல தேயிலை தோட்டம். தோட்டத்துக்குள்ள 5 நாட்டு யானை நிக்குது. பதறி போய் அதை கும்பிட்டு இருப்பா. அப்பா, நான் அந்த துயரத்துல இந்த பிஞ்சை காப்பாத்த வந்து உங்களை பார்த்து பயமா இருக்கு. என்ன ஆச்சரியம் தெரியுமா? பொழுது விடிகிற வரைக்கும் அந்த 2 உயிருக்கு அந்த 5 யானைகள் பாதுகாப்பு. இதெல்லாம் நடக்கல, எதிர்பார்க்கிறது ஒண்ணு. ஆனால் நிகழ்ந்து விட்டால் எதிர்பாராத ஒரு திருப்பம் ஏற்படும் போது மகிழ்ச்சி. அதைத்தான் நம்ம உதாரணம் சொல்றோம். விலங்குகள் எதா இருந்தாலும் நம்ம தொந்தரவு பண்றோம், நம்ம அதை தொந்தரவு பண்ணாது. எந்த பாம்பு வீடு தேடி வந்து நம்ம போட்டு அடிக்கிறது கிடையாது. அதை மிதிச்சா அது வந்து நமக்கு அடிக்கும், அவ்வளவுதான். யானையா இருக்கட்டும், பசியோட இருக்கும் போது நம்ம தொந்தரவு பண்ண. ஆனா அது வேலை முடிஞ்சு நம்ம தொந்தரவே பண்ணாது. இது மிருகங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம். மனிதன் மாதிரி குழி பறிக்கிறதுலாம் கிடையாது. அது பாட்டுக்கு இருக்கும். அதை நம்ம தொந்தரவு பண்ணாது, அது நம்ம தொந்தரவு பண்ணாது. அதை நம்ம தொந்தரவு பண்ணா அது நம்ம திருப்பி நம்ம இயற்கை மாதிரிதான். நீங்க என்ன மலைநாடு சொல்றீங்க? இப்ப கொஞ்சம் போட 5ஆம் தேதி வந்துச்சு, வானம் வெடிச்சு கொட்டுச்சு. உத்தரகாண்ட் பக்கத்துல தாரவி 40 நிமிஷம் ஒரு கிராமமே முடிஞ்சிச்சு. இயற்கை பஞ்சபூதம் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சொல்றேன்? இயற்கை பஞ்சபூதத்தை மனிதன் சார்ந்து வாழணும். கொஞ்சம் முடியும்னு ஒரு சொல்றேன் பாரு, அது தவறு. அது தன்னம்பிக்கை சாமி. அதாவது என்னால் மட்டுமே மண்டகரமா என்னால முடியா? என்னால முடியும், என்னால முடியும். காவல் காக்குறீங்க, சத்தம் போட்டு திருடுற உடன் திருடிக்கிட்டு இருக்கு. சரி, சத்தம் போட்டு தடுக்கிற உடன் தடுத்துக்கிட்டு இருக்கு. தடுக்கிறதே கிடையாது. பார்த்து திருந்தா விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது. தனக்கும் இல்லாதான் தான் சேர்ந்தாருக்கு மனக்கவலை மாற்றல் இருக்குன்னு வள்ளுவர் சொல்றாரு. ஆமா, புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன அர்த்தம்? தன்னை முதல்ல திருத்தணும். நாக்க கூட திருத்த முடியாது, நாட்டை எப்படி திருத்த முடியும்? எனக்கு நான் என்ன திருத்திட்டேன்? ஒவ்வொரு மனிதனும் தனி ஒரு மனிதனுக்கு உள்ள ஒரு பண்பாட்டை வகுத்துக்கிட்டோம்னா எல்லாரும் சரியா. தனி மனிதனா திருத்த முடியாது சாமி. நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்தா 10 பேர் 100 பேர் அவங்க, 100 பேர் 1000 பேர் அவங்க. அது முதல்ல தனி ஒரு ஆள் தான் ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க உட்கார்ந்துட்டு அத்தனை பேருக்கு சொல்ற எல்லா கருத்தும் பிடிக்கும் நினைக்கிறீங்க? பிடிக்கும். எல்லாமே எல்லாரும் பிடிக்கும் சொல்ல முடியாது. ஒரு சில பாட்டு பிடிக்கும், ஒரு சில பேச்சு பிடிக்கும். அந்த இல்ல ஒரு சில அங்க லட்சணம் பிடிக்கும். எப்பா மேட பொருத்தமா நிக்கிறாருப்பா அப்படிங்கிற எல்லாருக்கும் எல்லாம் சொல்ல முடியாது. பேசுறது ஒரு ஆளுக்கு பிடிக்கும், சரி பண்ண ஒரு ஆளுக்கு பிடிக்கும், பாட்டு ஒரு ஆளுக்கு பிடிக்கும். எல்லாரையும் சரி பண்ண பாக்குறது தப்பு இல்ல. அது என்ன நம்பிக்கை. ஆனா எல்லாரும் ஏத்துக்குவாங்களான்னு பாக்கணும். அப்ப என்னால முடியும் அப்படின்னா எல்லாராலையும் முடிஞ்சு. காவல் காக்க 27 நாளா நின்றுட்டு இருக்கீங்க. காவலுக்கு 27 நாள் காவல் காத்துக்கிட்டு இருக்கேன். முடிஞ்சாதான் முடியும். முடியும் 27 நாள் காவல் காத்துக்கிட்டு தான் இருக்கேன். யாரு இடையில ஒரு இடம் வந்தா ஒரு இடம் வராது. கல்லினூர் தேரைக்கும் கருப்பு இடம்லாம் நம்மளா உருவாக்கிக்கிட்டாதான். என்ன நீனா எதுவுமே வராதுன்றீங்க? ஏன் வராது? வராது வராது இடம்லாம் வராது. சாமர்த்தியம் உனக்கு. எனக்கு ஏன் சாமர்த்தியம்? உண்மையை பேசுறது. எதுக்கு நான் ஏன் சாமர்த்தியம் இருக்கணும்? எது உண்மை? உண்மைக்கு பொய்க்கு எவ்வளவு தூரம்? எதுக்கு உண்மைக்கும் பொய்க்கு எவ்வளவு தூரம்? அது நம்ம நடந்துக்கிறத பொறுத்து கணக்கு இருக்குல்ல. என்ன கணக்கு எப்படி இருக்கு நமக்கு? காஞ்சிக்கு காசிக்கு எவ்வளவு தூரம்? அது வந்து ஒரு எழுத்துன்னு சொல்லுவாங்க. உண்மையாக ஒரு மனிதன் வாழ்ந்தால், நேர்மையாக வாழ்ந்தால், சத்தியமாக வாழ்ந்தால், அவன் இறந்து தூக்கிட்டு போகும்போது பின்னாடி போற கூட்டம் பூரா அவனை பேசிக்கிட்டு அந்த ஐயா 10 நாளைக்கு இருக்கலாமே. அப்ப அந்த அது எவ்வளவு தூரம் வரைக்கும் போயிட்டு அவன் சொர்க்கம் போற வரைக்கும் அந்த உண்மை இருக்கான். பொய்க்கு பேசினா வச்சுக்க பித்தநாடகம் 5 வருஷம் செத்து தொலைச்சிருக்கான் கரகம் பிடிச்சவன் அப்படின்னு பேச. அது தனிப்பட்ட வாழ்க்கை. அது அப்படிதான் அந்த நேரம் என்னங்க நான் காவல் காக்க முடியுது காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் என்ன முடியாதுன்னு சொல்றீங்க? முடியும். என்னால முடியாது சொல்ல முடியும். ஆமா, அப்படி ஆமாங்கிறது காத்துக்க முடியாது. காரணம் ஏன் நீங்க எடுக்க முடியாது? சொந்த கடலை காத்த முடியல. அசமில மலையை அந்த எண்ணங்கள் சரியில்லை. முடியல. அவங்க எண்ணங்கள் சரியில்லை. எண்ணங்கள் சரியில்லை. முடியல. எண்ணங்கள் சரியில்லை. வருஷம் தமது தமத்த காத்து இருந்தார். முடியல. வாழாவை போட்ட கட்டி ராமனை லட்சுமணி வச்சு காத்தா அனுமன் முடியல. உன்னால சரி. அவங்க எல்லாம் கோரிக்கை இருந்தாங்க. நான் கோரிக்கை கிடையாது. சரிங்களா? அனுமான் கோட்டை கட்டு ஒரு காரணம் இருந்துச்சு. எதுக்கு தெரியுமா? காவல் தந்திருக்கீங்க. வேற ஒண்ணும் தெரியாது. வேற ஒண்ணும் கிடையாது. முன்னாடி யாராவது காத்துருக்காங்க? அதுக்கு முன்னாடி செஞ்சு சொல்லுவாங்க. நான் பார்த்ததெல்லாம் கிடையாது. செஞ்சு யாரு? எங்க ஐட்டேன்னு சொல்லுவாங்க.
ஒரு முறைக்கு. அது எந்த முறைக்கு உனக்கு செய்தி? எனக்கு நான் பார்த்தது கிடையாது வெளில. செடி வெளி செய்தி தான். ஆக்காத செய்தியை நீ ஏன் சொல்ற? நீ கேட்டதானே சொல்றேன். கையை கொடுத்தா பறிச்சுக்கலாம் தெம்பு இருந்தா. எது? கையை கொடுத்தா பறிச்சுக்கலாம் தெம்பு இருந்தா. வாய் விட்டாச்சுன்னா வார்த்தை விட்டா எல்லாம் பறிஞ்சுக்கிட்டு இருக்க, அவெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. செஞ்சில சின்ன உனக்கு அத்தேன்னு யார் சொன்னா? சொல்ல கேள்வி செடி வெளி செய்தி நான் பார்த்ததுன்னு சொல்லிக்கிட்டேன். உன்னுடைய பகுத்த ஆய்வுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் அது தேவையில்லாத நான் பகுத்தாச்சுக்க மாட்டேன். எனக்கு என்ன தேவையோ அவங்க மட்டும் தான் பகுத்தாய்வு பண்ணுவீங்க. உனக்கு அத்தேன்னு சொன்னா எப்படி நீங்க எதுக்கு சொன்னா ஆமா அத்தையா அப்படின்னு போய் எனக்கு அத்தா வழி அப்பயே ஆமா நானே அனாதை பிள்ளை. நாம எந்த வழியில எனக்கு அத்தைன்னு கேட்க முடியும்? நானே வந்து காட்டுக்கு வந்து கண்டெடுக்கப்பட்டவன். நான் என்ன சொல்லணும்? கேட்டு வச்சுக்கிறதா செய்தி. ஹெவிலி போற போக்குல கேட்டு செய்தி எனக்கு பிரயோஜனமாக கேட்டு வச்சுக்கிறதா பிரயோஜனமாக. எப்படி அத்தேன்னு சொன்னா எப்படி இந்த பண்ணி கேட்கறீங்களா? நீங்க கூட ஒரு வகைக்கு தாத்தா வேணும், ஒரு வகைக்கு மச்சினை வேணும், ஒரு வகைக்கு மாமா வேணும். என்ன பண்றது? சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். எப்படி உன் போக்கு? இதை பத்தி ஒரு எனக்கு நீங்க கூட மருமையை வேணும், எனக்கு கூட ஒரு வகைக்கு நீ மருமையை வேணும், உங்களுக்கு அத்தை வேணும். இதெல்லாம் உட்காந்து சொல்லி கொடுக்க முடியும், விளக்கம் கொடுக்க முடியுமா? ஒவ்வொரு நீ விளக்கம் கொடுப்ப. எதுக்கு? எனக்கு எது தேவையோ அதுக்கு மட்டும் விளக்கம் கொடுக்க முடியாது. மண்டே ஆட்டாத. எதுக்கு? மண்டே இருந்தா எதுக்கு? சாமி, உலகத்திலேயே சந்தோஷமா இருக்கிறது நான் மட்டும்தான். நீங்க என்ன போய் விரக்தி பேச்சு அப்படி இல்ல. நாங்க சத்தியமான வாழ்க்கை என்ன மாதிரி சந்தோஷமா யாரும் இருக்க முடியாது. 7 வயது பருவம், அடங்கிருக்கும் பருவம், மங்கை பருவம், ஆடிப்பட்டா தேடி வருது. காற்றுள்ள போதே காற்று தான் தூத்திக்கலாம். பருவத்தை பாதுகாக்கணும், பத்திரமா வைக்கணும், வைக்கணும். பெரிய செய்தா பெருமாள் செஞ்ச மாதிரி. அதனால உனக்கு ஒரு நல்ல விசேஷத்தை இங்க நடத்தி வைக்கலாம். விசேஷம்னா காது விசேஷம். காது உத்தரம் வந்து ஏற்கனவே குத்தி இருக்க. அது யார் குத்த கிடையாது, நான் இருக்க கரும்புல குத்து. யார் குத்துறான்னு நான் கேட்டேன். காது குத்தி இருக்குன்னா தோன்றும் போதே காது குத்தி தான் தோன்றும். அப்படியா? ஆமா. என்னென்ன குண்டலம், குண்டலம், கொடிவலை, குதிங்கால், சிலம்பு, கால் தடை, வேந்து தரித்து தமிழ் தவள் கணக்கு வைக்கும். அப்ப எனக்கு யார் காது குத்திருப்பா? இன்னும் பேச்சு அலட்சிய பேச்சு. என்ன அலட்சிய பேச்சு? சொல்ல என்னப்பா சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. எப்படி? சின்ன பிள்ளை தானே சாமி. சின்ன பிள்ளை பேசிய நான் என்னைக்குமே சின்ன பிள்ளை என்று மார்க்கண்டே. நீ என்ன யோசனை எனக்கு வராது. ரொம்ப ஆணவமா பேசாது. ஆணவம் இல்ல, தன்னம்பிக்கை. நிறைய பேருக்கு மூப்பு புள்ளி உனக்கு வராது. எனக்கு வராது. நிஜமா வராது. நிஜமா வராது. உண்மையிலே வராது. உண்மையிலே வராது. எப்படி சொல்ற வராது? நான் வள்ளி தானே, வந்தால் சாந்தி ஸ்ரீக்கு வரலாம், வள்ளிக்கு வராது. என்ன உங்க சாமர்த்தியம்? இல்லாட்டினா உங்க பக்கத்துல நிக்க முடியுமா சாமி? சாமர்த்தியம் பேசி எதுக்கு என்ன சொல்றேன்? தப்பிச்சுக்கிறதானே. மீனுக்கு ஆசைப்படுறதா தூண்டில, தூண்டில் வந்து புழுவுக்கு ஆசைப்படா மீன் சிக்கும். நம்ம தான் எதுக்குமே ஆசை கிடையாது. என்ன பூனை என்ன செய்யுமா? பார்த்தா வெறுக்குமா? ஆமா. ஏன் வெறுக்குது? நல்ல கொதிக்க பாலை காய வச்சு அது வாயிலுக்குள்ள திணிச்சுட செத்துக்கு செங்கத்துக்கு பால் பிடிக்காது. வேண்டாம், சூடா காய வச்சு வாய் வச்சுன்னா சுட்டுப்படும். அது மாதிரி நீ இப்ப சூடு பட்ட பூனை நான் சூடு பண்றேன். எதுக்கு வெறுக்கிறேன்? என்னத்தை நீங்கமே பக்கம் ஒரு குழந்தை தடுக்கல படுக்க வச்சிருக்கேன், பக்கத்துல பால் புட்டி இருக்குன்னா சரி, அழுகிற குழந்தைக்கு பால் புட்டி இருக்குன்னு எடுத்து குடிக்க தெரியாது. பிள்ளை வயிற்று வலிக்க அழலாம்ல, ஆனா சேர்த்து வைக்க ஒரு தாய். எறும்பு கடிச்சா அழலாம்ல, வயிற்று வலிக்க அழலாம்ல. வயிற்று வலி இருந்தா பிள்ளை அழுகும், எறும்பு கடிச்சாலும் ஆடும். நான் எதுக்கு அழுகுதுன்னு கேள்வி கேட்கல, நீ தேவையில்லாம ஒரு பதில் சொல்றேன். அதுதான் கொஞ்சம் சங்கடமா. நான் என்ன சொல்றேன்? என்ன பெரிய சங்கடம்? ஒரு கேள்வி 4 பதில் சொன்னா என்ன உங்களுக்கு குறைஞ்சு போயிருக்கீங்களா? ஒரு கேள்விக்கு எத்தனை பதில் வேணாலும் சொல்லலாம், தப்பு இல்ல. நான் என்ன கேள்வி கேட்டேங்கிறத விட்டு நான் கேள்வி கேட்கல. ஒரு குழந்தைய படுக்க வச்சிருக்கிறான், பக்கத்துல பால் புட்டி இருக்கு. பசிச்சா பால் புட்டியை போய் அதை எடுக்க முடியாது. ஒருவேளை பால் புட்டிக்கு குழந்தைய தேடி வராது. சேர்த்து வைக்க உடையவள்னு ஒரு தாய் இருக்கிறான். அது போல இங்க
இங்க எது நடந்தாலும் அதை சேர்க்கிறதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல? இல்லையா? இந்த உடம்புக்கு அறிவு இல்ல, ஆத்மாவுக்கு அறிவு இருக்கு. அறிவில்லாத உடம்புல அறிவுள்ள ஆத்மாவை பூட்டி ஓட்டுற இறைவன் எங்க ஓட்டணும், எப்ப ஓட்டணும், எப்ப கடிவாளத்தை புடிச்சு இழுக்கணும்னு அவனுக்கு தெரியும். விதி என்பது உடம்பு, விதி மாதிரி ரெண்டு சேர்ந்ததான். ரெண்டு பிரிச்சுனா வாழ முடியாது. இந்த உடம்புக்குள்ள ஆத்மா இருக்க வரைக்கும் ஆடலாம், பாடலாம், பேசலாம். ஆத்மா விட்டு வெளியே பிடிச்சுன்னா அது பேர் சவம். சவத்தை ஒண்ணும் பண்ண அது பாட்டு தான் கிடக்கும். இங்க ஆத்மா தனியா தான் நிற்கும். ரெண்டும் சேர்ந்தாதான் பக்கத்துல மனுஷன் வருவான். அது சவத்து பக்கத்துல 4 நாளைக்கு முன்னாடி இருக்க மாட்டேன். 4 நாள் கழிச்சா ஆத்மா தனியா எப்ப நான் தான் ஆத்மா வந்திருக்கேன், உங்க அம்மா பிரிஞ்சு வந்து நிக்கலாம், இன்னைக்கு கூட வர மாட்டாங்க. வெள்ளச்சேவலை தூக்க ஆரம்பிச்சுவா. ரெண்டும் இணைந்திருந்தாங்க, விதி மதி மாதிரி இணைந்திருந்தா அந்த வாழ்க்கை. இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறேன். எதுக்கு ஆத்மா யார் என்ன போய் வச்சுக்கிறேன் இருக்கீங்க? என்ன பேசி பேசுறீங்க சார்? என்னத்தை பத்தியா? என்னத்தை வச்சுக்கிறதுல பல விஷயம் இருக்கு. நீ நினைக்கிறது வேற, நான் நினைக்கிறது அதேதான். வீடு பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னா அப்ப ஏதோ பிரச்சனை பண்ண போறீங்களா? பிரச்சனையை வச்சுக்கிறேன் சொல்லுங்க. அப்படியே உங்களுக்கு தப்பா போகுது. நான் அப்படிதான் நினைச்சேன். நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? காலங்காத்தால வச்சுக்கிறேன். காலையில இல்ல மாலையில இல்ல, என்னைக்கு சந்திக்கிறோமோ அத பாருங்க. இந்த பிரச்சனை அதெல்லாம் எதுக்குமே சாந்தி சிங்கத்துல ஆத்மானா என்ன, இந்த உடம்புனா என்ன, ஆத்மா அது நிறைய இருக்கு, கணக்கு இருக்கு. இந்த சிவம் சவம் நிறைய இருக்கு. அத பத்தி பேசுவோம். மாத்த வந்தா எனக்கா வேண்டாம். ஏன் வேண்டாம்? எதுக்கு மாப்பிள்ளை? நான் கேட்டேன் மாப்பிள்ளை. எங்க அப்பா வந்து கூட மாப்பிள்ளை பார்க்க சொன்னாரா? ஆமா. அப்ப நான் ஒரு பொண்ணு பார்க்கவா? தப்பு இல்லையே, ஒண்ணும் பிரச்சனை இல்லையே, பார்க்கலாமே. முதல்ல நீ கல்யாணத்துக்கு சம்மதி, அடுத்து நான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். யார் அப்படி பார்த்து வந்திருக்கீங்க? அப்படி கேளு. சொல்றேன். ஏன்னா நீங்க எல்லாம் பார்த்து வச்சு எந்த கல்யாணம் உட்படல. கண்ணைக்கு கோவனை கட்டி வச்சு அந்த புள்ள கஷ்டப்பட்டுச்சு. சீதாதேவிக்கு வச்சு ராமன் காமிச்சு அந்த அம்மாவும் கஷ்டப்பட்டுச்சு. சீதைக்கு ராமனுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கலாம். பெரியவன் சொல்லி உங்க சொன்னா பெரியவன் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சுனா அப்ப நீங்க தான் பெரிய மனுஷன் தான் பேசிக்கிட்டீங்க. கண்ணைக்கு கோவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். பெரியவங்க பெரிய மனுஷன் உங்க மாதிரி ஒரு பெரிய எங்க வந்து பேசிக்கிட்டு அந்த மாதிரி பெரிய மனுஷன் அந்த கல்யாணம் சோபிச்சு சொல்லு. கொஞ்ச நேரம் பேச விடுங்க சாமி, ப்ராமிஸ் கொடுங்க. ஆமா டீ குடிச்சிருக்காங்கல்ல, டீ குடிச்சிருக்காங்கல்ல, அதே பேச பண்ணாம சம்பந்தம் இல்லாம பேசுறேன். ஏன் நான் சம்பந்தத்தோட தான் பேசுறேன். நாரதர கல்யாணம் பண்ணி நான் உங்களை மாதிரி சொன்னேன். பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அந்த கல்யாணம் ஏதாவது சோபிச்சதா? கண்ணை கஷ்டப்பட்டு சொல்லும் போது பாண்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எது நல்லா இருக்குல்ல? ரெண்டு புராணம் கூட பேசிக்கிறேன். என்ன நான் பண்றேன் சொல்லி போடுங்க. நான் டேட் பண்ணிக்கிறேன். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு? பேசாம எனக்கு நீங்க மாப்பிள்ளை ஓட்டுறீங்க. ஏன் வாழ்க்கை பிரச்சனை? நான் பேசுறேன். நம்மனே வாழ்க்கை மாப்பிள்ளை பார்த்தா பொண்ணு பேசணும். அம்மா அப்பா கிடையாது பக்கத்துல இல்ல, பேச மாட்டாங்க. அண்ணன் தம்பி அண்ணன் போயிட்டான். என் வாழ்க்கை பத்தி நான் தான் பேசணும். உங்களை மாதிரி பெரியவங்க கண்ணைக்கு கஷ்டப்பட்டு கல்யாணம் சின்ன பிள்ளை பிடிச்சி கல்யாணம் அந்த மாதிரி சோபிச்சா வாழ்க்கை நல்லா இருந்துச்சா? யாரும் குத்தியவி கல்யாணம் அந்த மாதிரி சோபிச்சா வாழ்க்கை நல்லா இருந்துச்சா? சீதை வாழ்க்கை சோபிச்சு நல்லா இருந்துச்சா? எந்த வாழ்க்கை நல்லா இருந்துச்சு? நலாயினி வாழ்க்கை நல்லா இருந்துச்சா? எதுவுமே கிடையாது. இந்த பூமியில நலாயினியும் பிள்ளைதான், சீதாதேவியின் பெண்மகள் தான், கண்ணகியும் பிள்ளைதான், குண்டலகேசியும் பிள்ளைதான். சரிங்களா? அதனால நலாயினியா மாறுறதும் உடலகேசியா மாறுறதும் ஆண்கள் கையில தான் இருக்கு. நீங்க எப்பேற்பட்ட ஆம்பளை தான் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. மாப்பிள்ளை சொல்லுங்க, டீ குடிச்சு முடிச்சுட்டாங்க. சொல்லணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. நீங்க 4 மணி ஆச்சு. அவர் பெரிய தமிழ் கடல், ஒண்ணும் பண்ண முடியாது. சங்கீத கடல் ஒண்ணு அவரை வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்ச நேரம் நல்லா பேசு பாருங்க. நான் கொடுத்த கூர்ச்சு குறைச்சிட்டேன். நீ சொன்ன கத்து கூடத்துக்கு விளக்கம் இருக்கு. இந்த பூலகத்துல கையில 300 ரூபாய் நகை ஓட்டு கொண்டு விட்டாங்க. அதுக்கு என்ன பண்றது? போச்சு. அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள். ஆசை சாமி, ஆசை. எனக்கு ஆசை கிடையாது, ஆசை. நகை பணம் வெறி பிடிச்சிருச்சு. இது உடச்ச ஊதியம் சும்மா போக முடியுமா? வேணா உண்டியல போட்டு போறேன். அத்தனை பேருடைய கல்யாணங்களுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதனால உனக்கு மாப்பிள்ளை தெரியுமா? நீ அன்றாடம் வணங்கக்கூடிய முருகக்கடவுள், முருகப்பெருமானா? ஐயோ, ஒரு தெய்வம் சாமி, நான் மானிட பிறப்பு வேண்டாம். கல்யாணம் பண்ண சொன்னா வேண்டாங்கிற. சத்தியமா நீ கல்யாணம் பண்ண மாட்டேன் ஒண்ணு சொல்லு. நான் கேட்கறேன். சத்தியமா இந்த பிறவில நான் முருகனை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லு. பேசல போயிருக்கேன். சத்தியமா சொல்லு. சொல்லு. பொய் சத்தியம் பண்ணீனா? நான் பொய் சத்தியம் பண்றேன். சொல்லு. நான் வந்து காலத்தை நம்புறவன். முருகனை திருமணம் செய்ய மாட்டேன்னு சொல்லு. முருகன் எனக்கு பிடிக்கும். இவர் கூட பசப்பி ஓட்டினா நான் பசப்ப கிடையாது. வெட்டிக்காரியோட பொய் போட்டு 8 நாள்ல தெரியுமா? ஓம் புரட்டு 8 நாள்ல தெரியுமா? கை நீட்டு மறுக்கிறீங்க. நான் கேக்குறேன் பதில் சொல்லு. நான் கேக்குறது நீங்க கேக்குறத பதில் சொல்லிட்டீங்க. சத்தியமா புருஷனே கிடையாது. போதுமா? இல்ல. எப்படி இந்த பொய் சத்தியம் இந்த சாமத்துல கோழியை ஆட்டுக்குட்டியை பிடிச்சி அறுத்து சாப்பிட்டு கூட்டத்துல பஞ்சாயத்து சொல்லும்போது சத்தியமா அந்த கடவுள் மேல ஒத்த காலம் நான் தொடவே இல்லை. இல்ல எனக்கு யாராவது கல்யாணம் பண்ணிச்சீங்களா? இல்ல 20 வருஷத்துல இவனையாவது நான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேனா? என் வாயை கலராதீங்க. எவ்வளவு பெரிய அறிவாளி, இவ்வளவு தூரம் வாய்களையே பேசுறீங்க. நான் என்ன கேட்டேன்? உனக்கு திருமணம் பண்ணி வைக்கிறேன், முருகன் தான் மாப்பிள்ளைன்னு. நான் என்ன கேட்டேன்? உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? யாரு புருஷன்? அப்புறம் அச்சுலாமத்தோட பச்சை பசப்பி அச்சுலாமத்தோட நான் கேட்ட கேள்வி பொய் பேசுறேன்னு சொல்றீங்க. முருகனை கட்டிக்க முடியாது. போங்க.
வச்ச கட்டிக்காரன் அம்மா வச்சுட்டு பொழுது ஒழுங்கா விடியாது. பார்ப்பாள். இன்று பொழுது அஸ்தமனமாவதற்கு வேலை வேணாம். போயிட்டு வாங்க. உன்னை திருமணம் கொடுக்காவிட்டால் இங்கே நாரதம் இல்ல. அன்னை குடும்பம் முடிச்சுமல்ல. சத்தியம் சத்தியம் சத்தியம். வருவான் வைத்தியநாதன் மகன் இரு பத்தியம். நான் உலகத்துக்கு வைத்தியம் பார்த்துக்கிறேன். என்ன அவரே நார்வரில் இருக்காரு. அப்ப நார்வரில் என்ன வரைக்கும் பேசுனது? ஏப்பா நான் என்ன சொன்னேன்? கோச்சுக்கு போறாரு, கோச்சுக்கு போட்டோம். நீங்க என்ன சாப்பிடுங்க, டீ குடிங்க, ஒரே விஷயம் சொல்லிட்டு அதை எந்திரிக்கட்டா எந்திரிக்க. நான் தூங்க பெரியார் பார்த்த மாதிரியே இருக்கு. அப்படி எந்திரிக்க. முடியவர் நல்லா பாடக்கூடியவர். என்ன வரைக்கும் சும்மா அதாவது நேரம் இல்லை. உட்காந்து சண்டை போட்டு புறாம பேசினா நேரம் 1 மணி நேரம் ஓடி போயிரு. ராஜ பார்த்து பண்ண அதெல்லாம் ஒரு அதாவது கமர்ஷியலாக கொண்டு போயிடுச்சு. தயவுசெய்து எந்திரிங்க, ராகங்கள் கேளுங்க. ஏன்னா இசை மாதிரி ஒரு உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் அவர் ராஜாவோட அப்பா வந்து நல்லா பாடக்கூடியவர், நல்லா இசை பாடுவார். கேளுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது, மனசுக்கு ரொம்ப நல்லது. அதனால ஒரே விஷயம் எந்திரிக்கத்தா எந்திரிக்கத்தா. ஆமா, பக்கத்துல ஒரே விஷயம் சொல்லிட்டு போறேன். எப்பா சொல்லிட்டு போவா. 2 நிமிஷம் அப்பா, 5 நிமிஷம் டைம்ப்பா. 2 நிமிஷம் தான். பள்ளி வந்து குறிச்சிடுவாங்களா? பள்ளி குறிச்சிடுவாங்களா? நான் ஜாதகம் படிச்சுக்கிட்டீங்க, 2 நிமிஷம் சொல்றேன், கேட்டுக்கங்க. எந்த கோயிலுக்கு போங்க, போகும்போது தர்மம் பண்ணுங்க. சாமி கும்பிட்டு வரும்போது யாருக்கு எதுவும் செய்யாதீங்க. யாராவது ஐயா ஏதாவது வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுங்க. ஐயா தர்மம் பண்ணுங்கன்னா பண்ணாதீங்க. ஏன்னா அந்த வார்த்தையை சொல்லி நீங்க அவங்களுக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையை நீங்க பண்ண தர்மம் அவங்களுக்கு போயிடும். இது மகாபாரதம் அந்த ஒரு விஷயம். இது அப்புறம் விளக்கமா சொன்னேன். காலையில் நேரத்தை பேசலாம், 2 நாளைக்கு பேசிக்கலாம். அதெல்லாம் ஏதாவது வாங்கி கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க, காசு கொடுங்க. ஐயா ஏதாவது வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுங்க. தர்மம் பண்ணுங்கன்னா செஞ்சாங்க நீங்க வாழ்க்கை பண்ண தர்மம் அங்கே போயிடும். சரிங்களா? கோயிலுக்கு போனால் நேரம் வீட்டுக்கு தான் வரணும், இறங்கி வரக்கூடாது. அது மாதிரி எந்த கோயில் வேணாலும் போங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. அதே மாதிரி பெண்கள் என்ன பார்த்தா அத்தா உட்காந்துக்கலாம். இந்த கையில சாதம் பரிமாறாதீங்க. இந்த கையில சாதம் பரிமாறிங்கன்னா கணவனோட ஆயுள் 1 நாள் குறையும். சரிங்களா? இந்த கையில போட்டு வைக்காதீங்க யாருக்கும். அது நல்ல சகுனம் அல்ல. அது மாதிரி யாருக்காவது ஜாதகத்துல பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்கேயுமே பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. திருச்சி பக்கத்தில் சமயபுரத்தில் திருப்பட்டூர்ல ஊர் இருக்கு. தலைவிதி மாட்டப்படியே பிரம்மபுரீஸ்வரர் கோயில் இருக்கு. 3000 வருஷம் பிரம்மனே எங்க தவம் வந்தது. அங்கே கூட ஜாதக தோஷம் கொஞ்சம் குறை, அவ்வளவுதான். யாருக்காவது ராஜகீய தோஷம் ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாம இருந்துச்சு அவங்க சொந்தக்காரங்களுக்கு கும்பாபிஷேகம் வந்து கர்டன் சுத்துவார் பாருங்க. அவர் நிழல் படுற மாதிரி குண்டுமணி கண்ணழகா கோதண்ட மூக்கழகா சங்கு கழுத்தழகா கண்டையும் தர்ஷனம் போட்டீங்க மந்திரத்தை சொல்லிருங்க. தோஷம் கொஞ்சம் குறை, நிழல் படுற மாதிரி நின்றுக்குங்க. அதே மாதிரி யாராவது செய்வனை செஞ்சுட்டாங்க, ஏதோ வீட்டுல நடமாடுற மாதிரியே இருக்கு, பயமா இருக்கு, தூக்கமே வரலைங்க, இந்த செய்வனைலாம் இருக்கு, செஞ்சாங்கன்னா நீங்களே பரிகாரம் பண்ணிக்கங்க. வேற ஒண்ணுல யானை நடந்தோட காலத்தெடுத்து மண்ணு, எருது மாட்டு நடந்தோட காலத்தெடுத்து மண்ணு, நண்டு வளையோட மண்ணு, பூமியில புற்றுமண் நீருக்குள்ள போட்டணும் 5 மணி எடுத்து ஒன்னா பேசி ஒரு பெட்டி செஞ்சு அது 9 புளி அமைச்சு நவதானி நவரத்தின பெட்டி அந்த புளியை போட்டு மூடி வீட்டுக்கு முன்னாடி ஈசானி முல்ல 48 நாள் உள்ள ஆழமா பதிச்சு ஈசானியா வடகிழக்கு ஸ்கந்த சிவன் விளக்கேற்றிங்கன்னா எந்த கெட்ட சக்தி வீட்டுக்குள்ள வராது. வீட்டுக்குள்ள விளக்கேற்றினால் சாமி சக்தி வருகிறது புராணம். ஆனா வீட்டுக்குள்ள விளக்கு இருந்தா கெட்ட சக்தியில் வீட்டுக்குள்ள வராது, எதிர்மறை சக்தியில் வராது. அதே மாதிரி வீட்டுல சாம்பிராணி போட்டா வீட்டுல சாமி இருந்தது புராணம். ஆனா வீட்டுல சாம்பிராணி இருந்தா வைரஸ் கிருமி வீட்டுக்குள்ள வராது. இன்னும் நிறைய இருக்கு, போதும், அடுத்த பார்த்துக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாய்ப்பு கொடுத்து இவ்வளவு நேரம் அமைதியாக கேட்ட அத்தனை பேருக்கும் நான் மனசார ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி. ரெண்டு பேருமே மகள் 5 ரூபாய் மாப்பிள்ள. ஆமா, சுமதி ஈஸ்வர் பட்டணம் நல்ல ஒளிவு. அந்த காலத்துல மைக்கெல்லாம் பண்ணது, மைக் இல்லைன்னா இருக்காது. உலகம் பிறந்தது எமக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.
இசையிலே கால சக்கரவர்த்தி சொரிக்குளம் மாப்பிள்ளை மருது இசையிலே பீசர் பட்டணம் சுமதி மொழிகளுக்கு வாயிலாக என்னுள்ளே நீ இருந்து என்னை பாடவை என்னை ஆடவை என்னை பேசவை எந்தாயே பத்ரகாளியம்மா உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகள் எனக்காக எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை எனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனதிலே என் கோயில் அவளே என்றும் என் தெய்வம் அன்னை மனமே என் கோயில் அவளே என்றும் என் தெய்வம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தாள் எனக்காக எனக்காக நன்றி. இது பள்ளிவாசல், இது காளியாத்தா கோயில். நாகல் எங்க அம்மா சொல்ல பள்ளிவாசல் போடாங்க. வயசு 10 வயசு எனக்கு அப்ப நேரம் காளியாத்தா கோயில்ல வந்துருவேன். இல்ல சாமி கும்பிட இங்க பூசாரி வேலாச்சாரி இருக்காரு. வாங்க மாப்பிள்ள சாமி அவங்க அப்படியே கூப்பிட்டாங்க. சூடம் காமிக்கிட்டுமா ஆத்தாளுக்கு வீட்டுக்கு போகும்போது காமி அது வரைக்கும் ஆத்தாள பாக்குறேன் அப்படின்னு ஈசானியம்ல உட்காந்து 3 மணி நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். 6ல இருந்து 9 வரைக்கும் 3 மணி நேரம் என்ன தெரிகிறது பாக்குறேன். 10 நிமிஷம் தான் தெரியும், ஒண்ணு தெரியாது. இந்த பூசாரி சொல்லுவார், ஏன் ஆத்தா ஆனா காளியாத்தா அங்க பாரு குடியான பைய பிள்ளைகள்லாம் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க, அர்ஜனை விட்டு பிள்ளைகளும் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க. இங்க பாரு முஸ்லீம் விட்டு பிள்ளை துலுக்க விட்டு பிள்ளை உன்னையவே பாக்குது பாரு. வெறுங்கையா விட்டார வாரி கொடுனார். 90 வயசு கிழமை அந்த ஆத்தா இறங்கிட்டா, வாரி கொடுத்தா. காமராஜ் நாடார்ல இருந்து நீ தளபதி ஸ்டாலின் வரைக்கும், கலைஞர் வந்து எம்ஜிஆர்ல இருந்து எல்லாத்தையும் விருது வாங்க வச்சா. வாங்க திண்டுக்கல் ராஜா முகமது பாய்மானே அப்படின்பார் எம்ஜிஆர். வாங்க ராஜா முகமது கலைஞர் எனக்கா கிடைக்குமான்ற பாக்கியம். கேபி சுந்தராம்பால இருந்து எஸ்பிபி வரைக்கும் எத்தனை பாடகர் எல்லாத்தையும் விருது வாங்க வச்சா. ஐயா கிருபானந்த வாரியார்ல இருந்து ஐயா குன்றக்குடி அடிகளார் வரைக்கும் விருது வாங்க வச்சா. 40,000 பாட்டு தெரிய வச்சா. மதுரை சோம்புகிட்ட சங்கீதம் படிக்க வச்சா. எத்தனையோ பெருமை. எல்லா பாட்டும் எல்லாத்தோட பெருமை என்னன்னா எல்லா நாடகமும் தெரிய வச்சா. எல்லா நாடகம் தெரிஞ்சவன் வேண்டாம்னா ராஜா முகமது. அதிகமான நாடகம் தமிழ்நாட்டில் தெரிஞ்சவன் ராஜா. சரி இல்ல ஆத்தா கடைக்கு போமா இங்க சத்தத்தை காணா இங்க என் புள்ள சத்தம் அத மாதிரி பரதநாட்டியம் ஆட முடியுமா? ஐயா ஆஹா ரசிச்சுக்கிட்டே இருந்தீங்க. 5.5 மாப்பிள்ள சசக நிசப்பா நிசாச நிச சமக நிசப்பா நிசாச நிச சப்ப பாரதமே பாரதமே அப்படி மம கம கம கமனிப்ப காரி சனி கவிதை அரங்கேறும் நேரம் பல கதைகள் பரிமாறும் வேகம் இனி நாளும் கல்யாண ராகம் அந்த நினைவு சங்கீதம் ஆகும் கவிதை அரங்கேறும் நேரம் பல கதைகள் பரிமாறும் வேகம் கைகள் பொன்மேனி கலந்து மலர் பொய்கை கொண்டாடும் இருந்து கைகள் பொன்மேனி கலந்து மலர் பொய்கை கொண்டாடும் இருந்து இனி சொர்க்கம் வேறொன்று எனக்கு எந்த சுகமும் ஈடில்லை எனக்கு மனக்கண்கை அறியான உறவை இனி எங்கே இமை மூடும் இளமை கவிதை அரங்கேறும் நேரம் கடைகள் பரிமாறும் ஏகம்
நேரில் நின்றாடும் போது பெரும் நெருப்பாயும் மேகம் நீரில் நின்றாடும் போது சுடும் நெருப்பாயும் மேகமாகும். ஆகு நேரில் நீ வந்தமாயும் இந்த நிலவை எப்போது மாறும்? இளமை மழை மேகமானால் இளையும் குளிர்வாடை காணும். கவிதை அரங்கே தீரும் மாயக்கணிகள் பரிமாறும் தீரும். நீடி காணும் கல்யாணராகம் இந்த நினைவு சங்கீதமாகும். கவிதை அரங்கே தீரும் மாயக்கணிகள் பரிமாறும் நன்றி நன்றி மாப்பிள்ள 40,000 பாட்டு உள்ள இருக்கு எங்க பாடுறதுன்னே தெரியல அதை பாடிட்டியா விஸ்வநாதைய நண்பன் எந்த விஸ்வநாதன் மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் ராஜா அப்படி பேசுவா பாட்டு போட்டேன் ராஜா காலமெல்லாம் நிக்க ராஜா அது என்ன பாட்டு பாட்டுக்கு பாட்டெடுத்து பாடிட்டியா பாடிட்டியா ஆச்சிட்ட விடு வேற பாட்டை பாடுவோம் அதே படத்துல கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஐயா ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் பண்குடிசை வாசலெல்லாம் சிற்றல் நிறுத்திடுமா மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறந்திடுமா? உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுக்கவில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான். இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் பசித்தவர் மேல் பழியுமில்லை படைத்தவர் மேல் பாவம் இல்லை பசித்தவன் மேல் வலியும் இல்லை. அடித்தவன் மேல் பாவம் இல்லை. இணைத்தவர்கள் திரிந்து கொண்டார் உழைத்தவர்கள் தெரிவித்தார் ஆமாரமான சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான். இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் இல்லை என்றோ இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்றால் இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்றார். மடி நிறைய பொருள் இருக்கும் மனம் நிறைய இருள் இருக்கும் எது வந்த போது வேறு வைத்து வாழ்த்து வேறு வாழ்த்திடுவோம் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் நன்றி வாடா மாப்பிள்ள மாப்பிள்ளைன்னா எப்படி உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? என்னைய பத்தி உனக்கு தெரியுமா என்னைய பத்தி உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும்ல எப்படி? நீ என் மாமியா மகன் எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்லி எங்க அம்மாவை தெரியுமா உனக்கு உங்களே தெரியல. உங்க அம்மாவை எப்படி எங்க அம்மா அவுத்து விட்டா பூமிக்கு தொங்க என்னது சடை
உசிறு ஒரு மாதிரி சொல்லாதியா. எங்க அப்பயும் அவுத்து விட்டா நான் அதுக்கு மேல பண்ணுவேன். அதே அப்போ ஒரு நாளைக்கு கூட்டி காட்டுங்களே. ரொம்ப பிடிக்கும். மாமியா இதை காமிக்கணுங்கிறேன், மாமியா இதை பார்க்கணுங்கிறேன். தலைமுடிய ஏங்க சொந்தமான ஒரு தாய் மாமன் இருக்கான், சரி பேர் நம்பிராஜன். புரியுதா? எப்பயும் தாய் மாமன் ஓஹோ சொந்தமா 8 ஆம்பளை பிள்ளைங்க இருக்கு. சரி 8 ஆம்பளை பிள்ளை. ஓ எட்டா நீயா பேசுற வாயில வந்ததெல்லாம் வந்தனமாயா நான் தெரியாம கேக்குறேன். மாமன் உண்மையை தாண்டா பேசுவேன். 7 பேருங்க. 8 பேர் தான் மாப்பிள்ள. 7 பேர். உங்க அம்மாக்கு 7 பேரு. அப்பா டீம் ஒருத்தர் இருக்கான், அவனையும் கேட்டா 8. அந்த ஒரு வகையிலும் சொல்றது இல்ல. நான் இங்க ஊர்ல கேட்டாடா. சரி விடு கழுதைய. பொம்பளை பிள்ளை இருக்கா, ஆமா பேர் வள்ளி. ஆமா நான் கட்டுற முறை பிள்ளை. சரி நேரம் பெருசா இருப்ப போய் கட்டுறான்னு எங்க அம்மா. சரி 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ற அனாவசியம். ஒரே ஒரு பொய் சொல்லிட்டு வந்துட்டேன். சரி மான தேடிட்டு வந்துட்டேன்னு வந்துட்டேன். மானமில்ல ஒரு மயிரும் இல்ல. சரி ஒரு தங்கச்சியை நோங்கி வந்திருக்கேன். அவ்வளவுதானே. கூப்பிட்டு விடுறியா? கூப்பிட்டு விடுறியாவா? சரியா பொம்பளை பிள்ளைய பெத்தா அப்படித்தாண்டா சில கிராமத்துல பேசுவாங்க. சரி எப்படி? ஏ தங்கராசே, ஓ மொட்டாட்டி உனக்கு எத்தனை பெத்தா ஊருக்கு எத்தனை பெத்தா வாங்க. சரி என்ன அர்த்தம்? உனக்கு எத்தனை பெத்தான ஆம்பளை பிள்ளை, ஊருக்கு எத்தனை பெத்தா பொம்பளை பிள்ளை. அது ஊருக்கு இப்படியா வந்தாங்க வந்து? பொம்பளை பிள்ளை ஊருக்கு தானே கொடுக்கணும். சரி நல்ல பயிலா இருக்கா, நாட பயிலா இருக்காங்க. பவுன் பவுனா பவுன் வேலை என்ன மாப்பிள்ள 1 லட்சம் போயிருச்சு. பொம்பளை பிள்ளை பத்தில மறந்து குடிச்சாங்க. சொல்லுங்க ஆத்தா ஐயனாரு மனசு இல்லையா, இப்படி இருந்தா என்ன கிரியாகிறதுங்களாம். நம்ம அதுக்கு வரோம். சரி தங்கச்சி நோங்கி வந்திருக்கேன். இந்த அவ்வளவுதானே. இப்படித்தான் என்ன போதுவான்னு போங்க. சரி சரிங்களா? ஆனா பாதிப்பு 2க்கும் யாருக்கும் வந்துடாம நல்லா இருக்கு. என்ன இப்படி சொல்ற? அவளை 5.5 போடுவா. ஊரடி பக்கம் வெளியே போயிட்ட ஆளு எனக்கு நெகடிச்சா. காட்டு குருவி ஒண்ணு காத்தாட போகுதுன்னு இறங்கணும் வண்டி விட்டு. மாப்பிள்ள என்ன பாட்டு போட்டார் சுமதி? 5.5 காமி. வட்ட வட்ட பாறையிலே வந்து நிற்கும் வேளையிலே யார் கொடுத்த சேலையடி அளவட்டம் போடுதடி, அளவட்டம் போடுதடி. போட்டீங்களா மாப்பிள்ள? போட்டீங்களா? ஏன் நீங்க வந்து நிக்க போது என்ன போட்டீங்க? அட பாருங்களே, நீங்க கழுவட்டு மண்ணப்பட்டு முள்ளப்பட்டு நோகாம நெல்ல நெல்ல என்னிடத்தில் வாருங்களே, வாருங்களே வாருங்களே. அடா கண்ணே ராஜா கண்ணு போகாதடி, நீ போனா வீட்டுக்கு ஆகாதடி, லேசா கொண்ட போகாதடி நான் பாராத பெண்ணில் பூலோகத்தில் லோகத்தில் இன்னும் பாதாளத்தில் அது உண்மையில கண்டான பெண்ணும் இல்லை, நானும் என்னையே பதில் சொல்லவில்லை. நினைத்தேன் நான் பார்ப்போமென்று, நேராக கேட்போமென்று. சொல்லுங்க சாமி எப்பாயினியோ தானாக வந்தாரு தாழ்வாக என்னாரு என்னாரு என்னாரு. ராஜா கண்ணு போகாதடி, நீ போனா எனக்கு ஆகாதடி, லேசா கொண்ட போகாதடி, கொடுக்காம தீராதடி. கும்பலக்கடி 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 கும்மா, கும்பலக்கடி 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 கும்மா, கும்பலக்கடி 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 கும்மா. தங்கச்சி
உட்காருங்க இப்ப பின்னாடி தெரியலையா உட்காருங்க வந்த டீச்சர் என்ன மாப்பிள்ள எங்க ஏன் என்ன வேணும்? தங்கச்சியா தங்கச்சியா கொழுந்தியா இல்லையா? ஓ கொழுந்தியா இல்லையா தங்கச்சியா எப்படி சொல்ற? கடவுளே மக உங்க வீட்டுல மக நான் என்னையா வேணும்? மாப்பிள்ள மச்சனை முட்டாட்டி என்ன வேணும்? கொழுந்தியா வேணும். முறையில தீய வச்சு கொடுத்ததுக்கு யோ மச்சனை முண்டாடி கொழுந்தியா இல்லையா? மச்சனை முடி கொழுந்தியா இல்லையா? எனக்கா முறையே இல்லையா? தூணுகளுக்கு உரையில துணுகளுக்கு முறையில்லைன்னா தங்கச்சி வாடா மக சாந்திஸ்ரீ அவர்களுக்கு மாப்பிள்ள பொன்னாடை அணிவிக்கின்றார். மாப்பிள்ள தங்கராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கின்றார். முத்துராஜ் மாப்பிள்ள அந்த தங்கராஜ் முத்துராஜ் அவர்களுக்கு அணிவிக்கின்றார். மக சத்யபிரியா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கின்றார். இது உங்க ஒரு புராபகரம் சார்பாக எல்லோருக்கும் பொன்னாடை அணிவித்த மாப்பிள்ளைக்கு நன்றி. இந்த பிள்ளை மட்டும் மகளாக அவ்வளவு மகனா அவ்வளவு மகனா கோயம்புத்தூரா பெரிய வாங்கிதான் இருக்கா மூத்தவ மூத்த மாமியா ஐத்தையா ஒன்னாவது உலகத்துல சொந்தக்காரங்க இல்லாத இடம் கிடையாது, சொந்தக்காரங்க இல்லாத ஊர் கிடையாது. ஆமா ஆமா எல்லா மாப்பிள்ளையும் யூடியூப் எடுக்கிறவங்க வந்து இது வரைக்கும் நடிக்கிறதுக்கு வந்து செஞ்சது கிடையாது. ஆமாங்க அதான் உண்மை உண்மைதான் பெரிய விஷயம். ஆனா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நல்ல ரசிகன். ஆமா நல்ல ரசிகன். நல்ல யூடியூப் எடுக்கிற ரசிகனா இருக்கணும். ஒரு தடவை சங்கீதம் பண்ண சங்கீத கட் பண்ணி விட்டாங்க. நல்ல கைதட்டாரு, நல்ல ரசிச்சாரு. நல்லா வந்து துண்டு பத்திரம், அதாவது ரொம்ப சந்தோஷம். இது உங்க ஊரு கோயம்புத்தூரை சேர்ந்த இது உங்க ஊரு பிரபாகரன் மாப்பிள்ளை வாழ்க வளர்க வெல்க. நல்லா இருங்கய்யா நல்லா இருங்கய்யா நல்லா இருங்க. நிறைய பேர் முகல் அடைவில்லை சொல்லியாச்சு. நன்றி சொல்லியாச்சு. நீ சொல்லு. என்னோட பத்தின அவருக்கு நன்றி 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 நன்றி. வணக்கம் 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 வணக்கம். என்ன விஷயமா? திருமன்பட்டி
தங்கச்சி மாப்பிள்ள காந்த மாதிரி என்னை இழுக்கிறாள் மாப்பிள்ள. அதே பாத்துட்டு கிடக்காம இன்னமுமாயா அதை பார்த்து என்ன பண்றது பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா. அழுக்கு தீர குளிச்சவன் இல்ல, வாயை புடுங்காங்க யூடியூப் வேற எடுத்துக்கிட்டு அழுக்கு தீர குளிச்சவன் இல்ல. பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா. ஆமா என்ன பண்றது, என்ன செய்யறது? என்ன கொம்புது எனக்கு ஆசை. சரி. அதெல்லாம் கிடையாது. மனம் மனம் அழகு என்பது வரும் போகும், இளமை என்பது வரும் போகும். உள்ள இருக்க அந்த மனசு எப்பயுமே ஒரே மாதிரி தான். ஆமாய்யா. 4 பேருக்கு நல்லது செய்யணும். நான் பெரிய ரசிகன். வண்டியில மாப்பிள்ள 5:30 காமிய மறைந்திருந்து பார்க்கும் மருமன் என்ன நாங்க சண்முக பிரியா பத்மினி அம்மா அண்ணன் ஆத்தா கண்ணு முன்னாடி வந்துருச்சு. ஆமா ரொம்ப நன்றி. ஒரு வரவேற்பு கொடுத்துக்கிறேன். வருக வேண்டவரை வருக. வந்தேன். தாங்கள் வரவு நல்வரவாக அந்நிய ஆடலை விடிஞ்சிருச்சு. பேசி பழக்கமில்லை என்றாலும் இனத்த பொருள் தெரியல. ஆக தாங்களுக்கு பதிலளிக்க காத்தீர்கள். எப்படி தமிழச்சி என்கிற முறையில் மனம் கவர்ந்த தமிழை மனம் கவர்ந்த தாயை என்ப வெளியே அன்பு மொழியே உலகின் முதன்மையான மொழியே உன்னை போட்டி புகழ்தில் புகழ் அடைகின்ற பெருமை வந்தாரை வாழ வைக்கும் பூமியிலே இருக்கிறோம் என்று சார். இதுக்கு மட்டும் கொஞ்சம் விளக்கம் சொல்லிக்கப்பா. அப்பா அப்பா எனக்கு அவர் அத்தா வைங்க. ஆமா, வந்தாரை வாழ வைக்கும் பூமியிலே இருக்கிறவன். இந்த பூமியில வந்தவங்க தான் வாழ முடியும், யாரும் வாழ முடியாது. வைர கிரீடம் நம்மள்ட்ட தான் இருந்துச்சு, வைர நாற்காலி நம்மள்ட்ட தான் இருந்துச்சு, வைர எல்லாமே நம்மள்ட்ட இருந்துச்சு. முத்து போலம் கோமேதகம் ஐநூறு எல்லாம் நம்மள்ட்ட வச்சு. நீங்க ஒரு பவுனி 50 ரூபாய்க்கு விற்கிது. என்ன பண்றது? ஆமா, விளைஞ்ச நாட்டுல. அதனால நேரம் இல்லை. சரி, வந்தாரை வளர்ப்பில் இருக்கிற சிறப்பு வாங்க. மான தெரியுங்க அண்ணன் சொன்னா என்ன விவரத்தை சொல்லுங்க. சொல்றேன். முத்திரை இருக்கா மாப்பிள்ளைய ஆசாரி அக்குமைங்க அந்த பேர் ஆசாரி புள்ள மக மாப்பிள்ள 5:30 வையா. அத்தா ஊத்த குழியிலே மண்ணை எடுத்து ஊத்த குழியிலே மண்ணை எடுத்து என்னராக சிந்து பைரவி சரிகமபதனிசா ஊத்த குழியிலே மண்ணை எடுத்து உதிர புனலிலே உண்டை சேர்த்து உதிர புனலிலே உண்டை சேர்த்து உருண்டை வாய்த்த குயவனார் பொண்ணும் பாண்டும் வரையோட்டுக்கு ஆகாதென்ற நாடு பாண்டு. பெரிய மாமியா பண்ண தெரியுமா? பெரிய மாமியாவா? பார்த்தது இல்லையா? கேபி சுந்தரம் தான். அவ மாதிரி பண்ண பொம்பளை யாரும் இல்ல. அழகு ஊரு. நீ மருமானே என்னவ? ஒன்றானவள் உருவில் இரண்டானவள் உருவான செந்தமிழில் மூன்றானவள் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் நல்கான வேதத்தில் நான்கானவள் நமச்சிவாய என ஐந்தானவள் நன்றான வேதத்தில் நான்கானவன் நம சிவாய என ஐந்தானவன் இன்ப சுவைகளுக்குள் ஆனவன் சின்ன மாமியா பண்ண தெரியுமா? அது யாரு? மனோரமாக ஏற்றில் அண்ணுக்குறிட்ட பாங்குத்து அந்த பாடுவே ஜோர பாட்டு பாடுவே நேக்கா ஓட்டம் ஓடுவே பாம்புக்கு ஆட்டாடுவே சொல்கா பாட்டு போடுவே மலையில் ஏறி அந்த வரிசை கடல்ல குதிப்பேன் குதிச்சு கப்பலையும் உடப்பேன் உடச்சு கோட்டைய முடிப்பேன். ஒன்னேன்னு சொல்லிக்கவா. கேபி சுந்தரமலை பத்தியும் மனோரமா பத்தியும் பாடினாங்களா? 2 பேருமே வாழ்க்கை இல்லை. படிச்சிருக்கீங்களா அவங்களை பத்தி? கேபி சுந்தரமலை 23 வயசுல துறவரம் ஆயிட்டாங்க. துறவர் வீட்டுக்கார கிட்டப்பாவை கல்யாணம் பண்ணாரு. சரியா பண்ண சொல்றது கல்யாணம் பண்ணாரு. அவர் 29 வயசுல ரத்தவாண்டியர் செத்து போயிட்டார். ஆஞ்சு பாட்டு நம்ம நடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. நம்ம ஒரே ஒரு நடிச்சுக்கிறீங்க வெத்தலை பாக்கு வாங்கிட்டீங்கன்னு சொல்லி வெத்தலை வச்சு கொடுப்பாங்க நடிக்கிறவங்களுக்கு. நாடக நடிகர்கள்லாம் நடிகராட்டும் நடிகை ஆகட்டும். இதுக்கு நிலைமை பாருங்க. நீ நடிக்க வேணாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாராம். 23 வயசுல அந்த அம்மா அந்த வேட்டுக்காரருக்கு கடிதம் என்கிட்ட இருக்கு, ஒரு காப்பி வச்சிருக்கேன் எங்க பழசு கிடைச்சது. அவ்வளவு ஊறி ஊறி எழுதி இருக்கேன். செத்து போச்சு. நாடக கலைஞருக்கு உலகத்தை சிரிக்க வைக்கிறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கை பரிதாபம். மனோரமா வந்து குழந்தை பிறந்திருக்கு 11ஆம் நாள்ல ஜாதகம் சொல்லி புருஷன் விட்டுட்டு போயிட்டாரு. உலகத்தையே நம்ம ரசிக்க வச்சு இது கும்பல சிவாஜி 2 பேருமே வாழ்க்கை அத்தனை கோணம் 2 பேருமே இருக்கு. அது வாழ்க்கை இல்ல. இறைவன் ஏதாவது ஒன்னதான் கொடுப்பாரு. அதாவது அவ்வளவுதான். மருமானே சொன்னேன் 2 பேரும்
ரெண்டு பேருமே வாழ்க்கை இல்லைங்க. புருஷனும் சரியில்லை, புள்ளையும் தனி சரியில்லை. ஒரு பெண்ணு தனியா வாழ்றானா அவன் 100 ஆம்பளைக்கு சமம். ஆ. சரிங்களா? ஒரு பெண் மகள் தனியா அந்தம்மா கேபி சுந்தரமா நாடா ஓடுறதுல கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க வெளில 23 வருஷம் துறவரம் பேர் பாருங்க. வெள்ளை சிலை கட்டி. இந்த அம்மா வந்து மனோரமா அவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கு, அவமானப்பட்டிருக்கு. புருஷன் 14 விட்டு போயிட்டாராம் சாதனை இல்லைன்ட்டு. ஆனா கடைசி வரைக்கும் இருந்து 2 பொம்பளை வாழ்ந்தா இந்த உலகத்துல கடைசி வயசான வரைக்கும். அப்ப 1000 ஆண்களுக்கு சமம். எல்லாமே கொடுத்தாச்சு. கொடுமுடி கொடுமுடி கோவில் அம்மாங்க நம்மால கொட்டாம்பட்டி மண்ணை எடுத்து கொடகனாறு தண்ணிய விட்டு கொட்டாம்பட்டி மண்ணை எடுத்து கொடகனாறு தண்ணிய விட்டு சேர்த்து 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 செஞ்சவங்க மானு மானு இல்ல தேனு சுவையில தேனு எத்தனையோ மான்கள் உண்டு கண்ணம்மா, எத்தனையோ மான்கள் உண்டு கண்ணம்மா, அத்தனை எத்தமான ஆகுமா பதில் சொல்லுமா. ஐயங்காரி பேக்கரி கேக்கு சாப்பிடுங்க. மூக்கு செஞ்ச மண்ணு இது மூணாறு அந்த கண்ணை செஞ்ச மண்ணு அது 90. ஆதி செஞ்ச மண்ணு நம்ம மேலூரு அந்த உதடு உதட்டு 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 உதடு செஞ்ச மண்ணு இது தேனூரு. கருப்பு கூந்தல் செஞ்சது கொத்தகை மண்ணுங்க. தங்க கழுதி செஞ்சது கட்டம கோட்ட மண்ணுங்க. கட்டம கோட்ட மண்ணுங்க. வாயழகு செஞ்சது விராதனூர் மண்ணுங்க. பல்லழகு செஞ்சது பீசர்பட்டணம் மண்ணுங்க. திசையும் மண்ணுக்கு சுத்தி சுத்தி வந்தாங்க. எங்க எடுத்தான்? எங்க நடுவூரிலே மண்ணை எடுத்து நெத்தி செஞ்சான் பாருங்க. திண்டுக்கல்லு மண்ணெடுத்தா தோலுக்கு. திண்டுக்கல்லு திண்டுக்கல் போனா ஜம்முன்னு வாடகை அடிக்கும். கம்ம 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 கம்மன்னு வாடகை அடிக்கும். தோல் வாடை தோல் வாடை தோல் வாடைய தோல் நாம எது இல்லையா? அது தோல் அது தோல் அது தோல். முருகவள்ளி விட்டுக்கிட்ட பண்ணி வாடையும் அடிக்கும். திண்டுக்கல் மண்ணெடுத்தா தோலுக்கு. அம்பலத்தடி மண்ணெடுத்தா தனத்துக்கு. அம்பலத்தடி மண் ராமையா அம்பலத்தடி மண்ணெடுத்தா தனத்துக்கு. கீழவெள்ளூர் மண்ணெடுத்தா இடுப்புக்கு. நம்ம திருப்புவனம் மண்ணெடுத்தா வயிற்றுக்கு. காஞ்சிரகுளத்திலே மண்ணெடுத்தா காலுக்கு. செம்புல ஓடையிலே மண்ணெடுத்தா தோலுக்கு. முக்குடி ஓடையிலே முத்தாசே எளிய முக்குடி ஓடையிலே மண்ணெடுத்தா விரலுக்கு. முத்தரையர் மாப்பிள்ள ஒருத்தர் இருந்தாரியா, பாதர்வெல்ல போடுறவர் கரம்பேன் சிவமாயிட்டாயா. அந்த பாஞ்சோங்குறிச்சியிலே மண்ணெடுத்த அன்னகத்துக்கு
ஊரெல்லாம் மண் எடுத்து உருவ செஞ்ச மானுக்கு என் இழந்த குளத்தினிலே மண்ணை எடுத்து உசுறு தந்தா ஜன்னிக்கு. அப்படி மானு குடிக்கவா எங்க இருக்கு பிடிக்கவா? அப்ப ஈச வேணா பிடிச்சிட்டு வாங்க. இருக்கு எங்க இருக்கு? அம்மா உனக்கு தெரியல ஆனா மான் இருக்கு. நீயே சொன்ன இந்த வாசகத்தை ஏன் மான் இல்ல? எல்லாருமே தான் மான் இருக்கு. சிவபெருமான் இருக்காரு, விநாயகர் பெருமான் இருக்காரு, நரசிங்க பெருமான் இருக்காரு, அங்க கௌரி மான் இருக்கு. ஆமா, இங்க வலங்கை மான் இருக்கு. சீமான் இருக்காரு, வலங்கை மான் இருக்கு. ஒரு சின்ன பையன் என்னைய மாதிரி இருந்தான். என்னைய மாதிரி சின்ன பையன் ஒருத்தர் இருந்தான். 3 வயசு பையன். முடிச்சிட்டேன்ப்பா. 3 வயசு பையன். சரி. அவங்க அப்பயே அவனை கூட்டி போனேன் ஈஸ்வரன் கோயிலுக்கு. திருஞான சம்பந்தர் சொல்லி முடிச்சிட்டேன் நானு. ஆமா அதான் நான் சொல்ல வரேன். பாட்டை சொல்லலாம்னு நினைச்சேன். சரி சரி. தோடுடைய செவியல் 2 வார்த்தையா பேசிக்கிறோம். காலங்கத்தால வந்து இந்த பொண்ணு சும்மாவே நின்றுட்டு ஊர்ல கோயில் சரி பேசுறா. மான் எங்க இருக்கு? மான் இங்கதான் இருக்கு. எங்க இருக்கு? இருந்தா புடிச்சிக்க வேண்டியதானே? இருக்குமா அண்ணா? உங்களெல்லாம் மீறி எங்க அம்மா சொன்ன நல்ல நேரம் பார்த்து குடுறாங்க. மான் எங்க மாடு இருக்கு? இப்ப மானும் கிடையாது, மாடு பிடிக்க வேடுவனும் கிடையாது. அங்கேயும் இருக்கு. என்னமோ என் முன்னாடியே இருக்கு. உங்க மேல நான் தாங்க நின்றுட்டு இருக்கேன். நீதான் நிக்கிற. உனக்கு தெரியாமே நிக்கிறியம்மா. ஒரு குட்டி கதை சொல்லுமா? சின்ன கதை. சரி நிறைய பாடிட்டீங்க. சின்ன கதை சொல்லுமா? சொல்றேன் நான் கேக்குறேன். இந்த கதை எனக்கு அல்ல, எனக்கு உட்கார்ந்துருக்க அத்தனை சகோதர சகோதரி உங்களுக்கு இல்ல, எனக்கு அல்ல, எல்லாம் உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு தான். கவனமா கேட்டுங்க. பாட்டெல்லாம் பரல முடிச்சு நிறைய பாடிட்டாரு. 2 நிமிஷம் கதையை முடிச்சு அடையாளம் கேட்டு ரெடியா இருப்பா. ஒரு காட்டுக்குள்ள ஒரு சிங்கம், அது வேட்டைக்கு போகாது. ராஜா, காட்டுக்கு ராஜா. அவங்க உட்காந்துக்குவாங்க. ஏதாவது விலங்கு வந்து அடிச்சு சாப்பிடுவாங்க. இந்த நரி வந்து அந்த பக்கமே போகாது. சிங்கம் இருக்க போய் ரொம்ப சுதாரிச்சுக்கும். நரி தந்திரமானது இல்ல. ஒரு நாள் தெரியாம போயிடுச்சு. சிங்கம் கிட்ட மாட்டிக்கிச்சு. சிங்கம் பிடிச்சிச்சு, உன்னை கொல்ல போறேன். பிரச்சனையில மாட்டிக்கிச்சு. பிரச்சனை வந்தா தப்பிக்கணும். யோசிக்க கூட எல்லாரும் உட்காந்துக்கு அத்தனை சகோதர சகோதரி படிக்கிற எல்லாமே சொல்றேன். பிரச்சனையில வந்தா தப்பிக்கணும். ஐயோ பிரச்சனையில மாட்டிட்டுமே உட்காந்து யோசிக்காம இருக்கக்கூடாது. பார்த்துச்சு சிங்கராஜா, இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க, என்னை போய் பிடிச்சிட்டீங்க, விட்டுருக்க வச்சுக்காது. இந்த லோலாய் பேசலாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் உடனே அடிச்சு கொல்ல போறேன்னு சொல்ல மறுபடியும் கெஞ்சுது. நான் என்னை அடிச்சு கொண்டு எத்தனை நாளைக்கு சாப்பிட போறேன்? நானே 3 அலும்பு 3/4 கிலோ சதை இருக்கேன். ஒரு நாளைக்கு சாப்பிடியா சிங்கராஜா? ஒரு வாய்ப்பு கொடு சிங்கராஜா. நான் போய் தூரத்துல நல்ல ஒரு கொளுத்த மிருகமா கூட்டு வந்தேன்னு சொல்ல ஒரே ஒரு வாய்ப்பு கெஞ்சுது. பார்த்துச்சான். ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்ப்போம்னு கொடுத்துச்சு சிங்கம். நரி ஓடுது உயிரை கையில் பிடிச்சிட்டு. இறைவன் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. வாய்ப்பை தவிர விட்டீங்க வாழ்க்கையில தான் வாழ்க்கையே அப்படியே தோசுலாச்சு. தூரத்துல போக கழுத. உனக்கு விஷயம் தெரியுமா? காட்டுக்கு ராஜா இருக்காரு சிங்கராஜா. அவருக்கு இந்த காடு பிடிக்கலையா, அவரு வேற காட்டுக்கு போறாரு. அந்த தலைவர் குறைய விட்டு கொடுக்க போறாரு. கூட்டுற சொல்ல தலைவர் இந்த காலத்துல கொடுப்பாங்களா? அடிச்சுக்கிட்டாங்க. சரியா? பார்த்துச்சான். அப்ப இந்த கழுதை என்ன சொல்லிக்கணும்? அந்த பதவி நீ வாங்கினா கழுதை தப்பிச்சிருக்குவான். கழுதைக்கு கொஞ்சம் ஆசையை தூட்டி விட்டுருச்சு. அங்கிருந்து வர பார்த்தா பக்கத்துல சிங்கம் உட்காந்து கழுத வர பின்னாடி சிங்கம் ஒரே தவிர கால் மட்டும் பிஞ்சிச்சு. கழுது தப்பிச்சிச்சு. ஐயோ கழுத போனா நம்மளை கொண்டு வேண்டும் மறுபடியும் போகுது. ஏமாத்த அறிவேட்ட கழுத உன் காது நீட்டமா இருக்குல்ல, அந்த கிரீடத்தை வைக்கும்போது வந்து கிரீடம் கீழே விழுந்துதான் உனக்கு பிச்சு அடிச்சு அதுன்னு சொன்னா நம்பலாமா அப்படின்னு நம்பிச்சு. 2வது தேகமா சொல்றேன். 2வது இப்ப சிங்க விடல, கழுதையை கொண்டுச்சு. அந்த எல்லாத்தையும் பிரிச்சு நிறைய இருக்கவா இந்த கழுதையோட எலும்பு ஈரம் எல்லாம் பிரிச்சு வை. நம்ம என் பொண்ணாட்டு கொண்டு போயிடுச்சு. நிறைய எல்லாத்தையும் பிரிச்சுச்சு. கழுதையோட மூளை தூக்கி லவக்குன்னு தின்றுச்சு. சிங்கம் வந்து பார்த்தா மூளையை காணா. கழுதை எங்க கழுதையோட நரி எங்க கழுதையோட மூளையை காணாங்க. அப்பதான் நரி சொல்லிச்சா, சிங்கராஜா இந்த கழுதைக்கு மட்டும் மூளை இருந்தா நம்மகிட்ட சிக்குமாடி. இது உங்களை சிரிக்க வைக்க சொல்லப்படும் கதை. இன்று நாட்டிலே மொத்தமா எல்லாம் பார்த்துட்டாங்க. உலகமே நாட்டிலே காம பசியோடு வாழும் சிங்கங்கள் ஏராளம். அவர்களிடம் உங்கள் வீட்டு பெண்களை தந்திரமாக அழைத்து செல்லும் நரிகள் அதை விட ஏராளம். ஒரு வார்த்தை தான். போன் வாங்கி தரவா, ரீசார்ஜ் பண்ணவா, சுடிதார் எடுத்து தரவா, ஷாப்பிங் போலாம், ஆடி திருடி போலாமா, ஹோட்டல் போலாமா, அப்படி உன் புருஷன் உங்கள்கிட்ட பேசவே மாட்டானா? ஒரு வார்த்தை பேசுறீங்க, லைன்லேயே இருக்கான். இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி உங்க வீட்டு பெண்களை அழைத்து சென்று சிங்கத்தில் ஒப்படைத்துட்டு சுகமாக வாழும் நரிகள் ஏராளம். சுதாச்சிக்கங்க. 3 வயசு பண்ணி அந்த 13 வயசு 23 வயசு 33 40 50 யாரையும் விட்டு வைக்கிற கிடையாது. ஆசை மட்டும் இப்ப கட்டுப்படுத்தாங்க. இருக்கிறது போதும். இந்த வாழ்க்கை போதும்னு நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அம்மா அப்பா சொல்ற பேச்ச கேட்டுக்கங்க.
சேஃபா இருங்க, சேஃப்டியா இருங்க. எங்க போனாலும் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புங்க. போகிறது ஆம்பளை அவசரமா போகாதீங்க. உலகம் ரொம்ப கொஞ்சம் உண்டு, கொஞ்ச நாள் தான் வாழ வந்திருக்கோம். என்னோட சந்தோஷமா சிரிச்சு சந்தோஷமா இருங்க, சண்டை செலவில்லாம இருங்க, பத்திரமா இருங்க. பெண்கள் பொம்பளை பத்திரமா இருங்க. ஆம்பளை பசங்க எங்க போனாலும் ஹெல்மெட் போட்டு சுத்த பத்திரமா மெதுவா போயிட்டு மெதுவா வாங்க. வாழ்க்கை உங்களை நம்பி உங்க அம்மா பாருங்க, வாழ்க்கை உங்க கையில. போயிட்டு வரப்ப ரொம்ப சந்தோஷம். மாண்பு அழைத்து கூறுங்கள். இந்த வச்சு ஒரு கதை கூட சினிமா கூட வந்துச்சு அந்த படமா இருக்கு. காயாத கானகத்தே 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 சபாஷ் மேயாதமா மேயாதமா ஒளி மேயாதமா 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 இது சாயாத இது சாயாத இது சாயாத இது சாயாத இது சாயாத இது சாயாத சாயாத கொம்பு சாயாத கொம்பான ராஜாதி ராகமே ராஜா முகமது இழந்த குலம் சங்காருடைய ஐயனார் மேல் ஒத்தப்பன சாமி மேல் கருப்பசாமி மேல் காலையில் பாடும் ராகமே பூபாலமே எழுந்தான் கதிரவன் ஒளியூட்டேன் அது இன்னொரு நாள் என்பதனை நினைவூட்டேன் எழுவாய என்னையா ஐயனாரே என் நண்பர்கள் அனைவரையுமே அன்பர்கள் அனைவரையுமே சகராஜீவனாக ஜோதி குடும்பத்தினர்களையே என் தாய்மார்களையே வாழ்வாக்கு வாழ வைப்பாயே. மாமா ஒரு நிமிஷம் கேளுங்கத்தா. இவ்வளவு நேரம் இருந்தது புண்ணியம் இல்ல. இந்த மாலை மாத்திரங்க பாத்துட்டு போங்கத்தா. புண்ணியம் சம்பிரதாயம் உன் மேல இருக்க ஆசையில உன்னைத்தான் தேடி வந்தேன். என்னன்னா பாடிடும் கவிதையின் சத்தம் அந்த பாவையின் பார்வைக்கு சொந்தம் அவள் உன்னுடல்
சாரி பாணி சரிதம் எழுவகை சுரங்களின் தொகுப்பு அவள் இதழ் மணி பிறந்திடம் உடமைகள் தருகின்ற பணப்பு இப்ப உயிர் கொண்ட ஓவியம் எனக்கு இப்ப உயிர் கொண்ட ஓவியம் எனக்கு நான் வாழிடும் கவிதையின் சங்கம் இந்த பாவையின் பார்வைக்கு சொந்தம் இவள் பொன்முகங்கள் நீர ரெண்டு நாளைக்கு இல்லையா நாடகம் இனிமேலாம் நாடக சந்திப்பு ஒரு நாளைக்கு வேட சந்திப்பு ஒரு நாளைக்கு அப்பதான் சரியா இருக்கும். ஆமா நாங்களும் சும்மா நின்று போற மாதிரி இருக்கல நானும் நாடகம் பார்ப்போம். சாமி வணங்குமா முருகப்பெருமானை வணங்கி நாடகம் நாடகம் நீண்ட அதோட தீர்க்காசம் மழை கடன் பெருங்க மனிதனை பெரும் பிள்ளை விட்டுலாம் நோய் இல்லாமல் அந்த கருப்புசாமியெல்லாம் அனைவரும் நலமோடு வாழணும். சொல்லிக்கு முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா உங்கள் அருளின்றி உலகிலே பொருள் ஏது முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா சொல்லுக்கு முருகா
இழந்த குலத்துக்கு பஞ்சம் இல்லை. திருப்பரங்குன்றத்தில் நான் சிரித்தால் சரிங்க அது திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நான் சிரித்தால் அது திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். சுபக்ரீவமா. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என் ஐயன் சங்காருடைய ஐயனார் கருணையினால் இறந்த குலத்திலே ஆயகலை, அழகு, அறிவு, அதிதானியம், அயராதனம், துணிவு, தனம், பாக்கியம், போகம், பூன், வயது, வீரம், விஜயம், சந்தானம், நோயின்மை, புதிதாம்பெருமை என்ற 16 செல்வங்களையும் பெற்று தங்கராஜு நாகஜோதி குடும்பத்தினர்கள் இழந்த குலம் ஊர் பொதுமக்கள் அனைவருமே வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். வாழ்க, வளர்க, வெல்க. நன்றி, வணக்கம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பள்ளி கெட்டு மேலும் சாமி, என்ன வரம் வேண்டும்? எல்லாரும் நல்லா இருக்கணும், விவசாயம் பெறணும், விவசாயிகள் மதிக்கப்படணும், அப்படியே நோய் நொடிலாம் இருக்கணும், பிள்ளை ஒட்டிலாம் இருக்கணும், பெண் சிசுகள் வருங்காலத்துல பாதுகாப்பு, அப்படியே ஆகட்டும். எல்லாரும் வயலில் தெய்வான் வணங்க வேண்டும். அது வேறையா? முருகா, தெய்வானி என்ன பண்றது? தெய்வான் இருக்கிறதமா இடது பக்கம் தான் வச்சிருக்கீங்க, பேசுவோமா ஒரு மணி நேரம்? உனக்கே முதல் இடம் கொடுக்கணும். வலது கொடுத்துக்குரியவள் வள்ளி, எனக்கு உரிமையான இடத்துல வாங்கிக்கிறேன், உரிமையான இடத்துல உனக்கே முதல் இடம், உனக்கே முதலிடம், உனக்கே முதலிடம். வாழ்க, வளர்க. நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊடு செழிக்க வேணும், ஞானத்துக்கு மேய ஊராரெல்லாம் ஆட வேணும். வட்டி பெருக வேணும், வாழ்வாழ உங்க வேணும். வட்டி பெருக வேணும், வாழ்வாழ உங்க வேணும். ஊடு பெருக வேணும், ஞானத்துக்கு மேய ஊராரெல்லாம் ஆட வேணும். சுவாமிகள் நாமம் வாழ்க வாழ்க. இதுவரைக்கும் நாடகத்தை கண்டுகளித்த விழா கமிட்டியார்கள் மற்றும் கிராம பொதுமக்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்கள் தமிழ்நாடு நாடு நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடக அமைப்பாளருமான பாசத்திற்கு மரியாதைக்குரிய ஆல்ரவுண்டு பலவாத்திய மன்னர் நமது வளையங்குளத்தைச் சேர்ந்த எம்பி முருகன் அன்பானார் அவர் கலைக்குழுவின் சார்பாகவும் எங்களுக்கு தெல்ல தெளிவாக ஒளி அமைத்து கொடுத்த ஒளிபெருக்கின் நிலையத்தார் சுமதி அவர்கள் உரிமையாளருக்கும் மற்றும் அங்கு பணிபுரிகின்ற சுமதி ஆடியோஸ் பீசைப்பட்டினம் இவர்களுக்கும் சார்பாகவும் எங்கள் கலைஞர் சார்பாகவும் நன்றி 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 இருந்த வணக்கம் 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 வணக்கம். எங்களை எல்லாம் தெல்ல தெளிவாக உலகெங்கும் வெளிக்காட்டக்கூடிய பெரும் பாசத்துக்கு மரியாதைக்குரிய நமது இது உங்க ஊர் யூடியூப் சேனல் கோயம்புத்தூர் அன்பானார் பிரபாகரன் உரிமையாளர் அவர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களுடைய நாடகத்தை ஷேர் பண்ணுங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம்.